ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஃப்ளோரன்ஸ் ஸ்காவல் ஷின் எழுதின உலக பிரபலமான த பவர் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்ட் இந்த புக்கு தான் முழுமையா பார்க்க போறோம். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தான் இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையவே மாத்திட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சில நேரம் நமக்கு தெரியாமையே எனக்கு நேரங்காலமே சரியில்லைன்னு சொல்லுவோம். அது நம்ம வாழ்க்கையில அப்படியே நடந்துரும். அதே மாதிரிதான் நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு அதிசயத்தை நம்ம பேசுற வார்த்தைகளை வச்சு நம்மளோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொன்னா உங்களுக்கு அது சந்தோஷம் தானே? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த புக்ல இருக்க ஒவ்வொரு உண்மையும் உங்க மனசையும் உங்க வாழ்க்கையும் ஒரு மேஜிக் மாதிரி மாத்த போகுது. வாங்க இப்ப சாப்டர் 1 பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 1, வெப்பன்ஸ் yet not known of. அதாவது உங்களுக்கே தெரியாத ஆயுதங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். என்னங்க ஆயுதம் காயுதம்ன்றீங்க? இதுக்கு ஃப்ளோரன்ஸ் ஷின் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்கிட்ட உங்களுக்கு தெரியாத பல ஆயுதங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியாத பல வழிகள் என்கிட்ட இருக்கு, யாரும் நினைக்காத பல சேனல்ஸ் என்கிட்ட இருக்கு. இதை யார் சொல்றா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கிற அந்த முடிவில்லா பேரறிவு தான் கடவுளே. அந்த கடவுள் தான் இப்படி சொல்றாருன்னு ஆத்தர் சொல்றாங்க. நம்மள பல பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 100 கேள்வி கேட்போம். அது எப்படி நடக்கும், யார் மூலமா வரும், எந்த சேனல்ல வரும் அப்படின்னு எல்லாத்தையும் முன்னாடி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஆனா நமக்கு மேல இருக்க அந்த பிரபஞ்ச பேராற்றல் மேல நமக்கு நம்பிக்கையே இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம பிரேயருக்கு கடவுள் எப்படி பதில் சொல்லணும்னு நம்மளே டிரெக்ஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம சாமி கும்பிடுற ஸ்டைல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாமி, எனக்கு இந்த வேலை தான் வேணும், இவ்ளோ சம்பளம் வேணும், இவர் மூலமா தான் எனக்கு இந்த வேலை வரணும், இப்படி அடுக்கிக்கிட்டே போவோம். நம்மளே சாமிக்கு யார என்ன செய்யணும்னு ஃபுல் பிளான கொடுத்துடுறோம். நம்பிக்கையோட ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க சாமிகிட்ட கும்பிடும்போது அது ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்புங்க. இது எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? ஆனா நம்ம அதை செய்யறோமா? எங்க ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறி போனாதான் உங்களோட சொர்க்கமான கனவு வாழ்க்கைக்குள்ள நீங்க போக முடியும்னு. ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுப்போம். அவனுக்கு ஒரு ட்ரம் வேணும்னு ஆசை. அதை அவனோட அப்பாட்ட கேட்கறான்னு வைப்போம். கேட்டுட்டு அவன் இப்படியெல்லாம் யோசிப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த ட்ரம்மை எப்படி அப்பா வாங்குவாரு? கடையில ஸ்டாக் இருக்குமா? ஒருவேளை இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா? இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு நைட்டெல்லாம் தூங்காம தவிப்பானா சொல்லுங்க? கண்டிப்பா மாட்டான். நாளைக்கு நமக்கு ட்ரம் கிடைக்க போகுது, அதனால அந்த சந்தோஷத்துல எக்ஸைட்மெண்ட்ல வேணா தூங்காம இருப்பான். அப்பா கண்டிப்பா வாங்கிட்டு வருவாருன்னு அவனுக்கு தெரியும். எப்படியோ தூங்கி காலையில சந்தோஷமா எந்திரிப்பான். இதுதான் மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு. ஆனா நம்மள போல பெரியவங்க என்ன பண்றோம்? காசு வேணும்னு ப்ரே பண்ணுவோம். ஆனா ராத்திரி முழுக்க அந்த காசு எப்படி வரும், கரெக்ட் டைமுக்கு வருமானு யோசிச்சு தூக்கத்தை கெடுத்துப்போம். ஆனா வெளியே சொல்லும் போது எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா உள்ள பயம்தான் நிறைச்சு வச்சிருப்போம். இதுக்கு சரியான வழி என்ன தெரியுமா? கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்கு, என்னோட வழிகள் ரொம்ப புத்திசாலித்தனமானது, அதனால கண்டிப்பா நீங்க கேட்டதை தர முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்க தேவைகள் எல்லாம் சொல்லிட்டா அதோட நீங்க என்கிட்ட அதை முழுசா ஒப்படைக்கணும்னு. சரி, இந்த முழுசா ஒப்படைக்கிறதுனா என்ன தெரியுமா? இதை கேட்க கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா ஒப்படைக்கிறதுனா என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். கடவுள் மேல நம்பிக்கை வச்சு உங்க உள்ள இருக்கிற அமைதியான உணர்வை ஃபாலோ பண்றது, இதுக்கு பேர் தான் ஒப்படைக்கிறது. அந்த உணர்வு தான் உங்களுக்கு நேரடியா வழிகாட்டும்னு ஆத்தர் சொல்றாரு. நம்ம மனசு இருக்கே, அது எப்பவுமே ஏதாவது ஒன்னு யோசிக்கும், இல்ல எதுக்காச்சும் அழுகும், இல்ல எதையாவது நினைச்சு சந்தேகப்பட ஆரம்பிக்கும். ஆனா நமக்குள்ள ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்னு நம்ம நம்பும் போது அதுதான் ஒரு சைலண்ட் கைடன்ஸை நமக்கு கொடுக்கும். அது ரொம்ப அமைதியான வழியில வரும். சில சமயம் அது நம்ம மனசுக்குள்ள கேட்கும் குரல்னு சொல்லலாம், சில சமயம் அது ஒரு ஃபீலிங்னு சொல்லலாம். அதான் இந்த வழியா போன நம்மள நடத்தும். இது நமக்கான நுட்பமான வழிகாட்டுதல். இதை தெளிவா நமக்கு புரியணும்னு ஆசைப்பட்டா நம்ம முழுசா கடவுள் கிட்ட ஒப்படைக்கணும். ஆன்மீக வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். ஏன்னா இந்த அமைதியான உணர்வு தான் டிவைன் கைடன்ஸ். இது வெளியிருந்து வராது, இது உங்களுக்குள்ள இருந்து தான் வரும். இதான் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிற கடவுளோட செயல். இது எப்பவுமே தூங்காது. நீங்க அமைதியா இருந்து உள்ள இருக்கிற இன்னர் வாய்ஸை கேட்க ரெடியா இருந்தா அது எப்பவுமே வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா நம்ம அறிவுக்கும் உள்ளுணர்வுக்கும் நடுவுல இருக்க வித்தியாசத்தை பத்தி ரொம்ப அழகா ஆத்தர் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. எது நடந்தாலும் நம்மளோட அறிவை வச்சு இது எப்படி நடக்கும், இப்பதான் காசே இல்லையே, அப்புறம் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கணக்கு போட்டு பாத்துக்கிட்டே இருப்போம். ஆனா நீங்க எல்லாத்துலயுமே உங்க உள்ளுணர்வுன்னு சொல்லப்படுற அந்த இறைவனின் வழிகாட்டுதலை மட்டுமே கவனிங்க. இந்த வழிகாட்டுதல் தான் டிவைன் கைடன்ஸ்னு ஆத்தர் சொல்றாங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் இறைவன் தான் என்னை வழி நடத்துறார் அப்படின்னு நம்புங்க. நமக்கு ஒரு விஷயம் சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா கடவுளுக்கு எதுவுமே முக்கியமில்லாததுதான் எல்லாமே முக்கியமானதுதான். இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஒழுங்கான முறையில ரெகுலர் ஹேபிட்ஸை கடைபிடிக்கிற பெரிய அறிவாளிகளா இருப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு எழுந்திருக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்னு ஒரு கடிகார மாதிரி வாழ்வாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு நாள்ல கொஞ்சம் மாறி ஏதாவது நடந்துட்டாலே அவங்க ரீசனிங் மைண்ட்னு சொல்லப்படுறவங்களோட பகுத்தறிவு அப்செட் ஆயிரும். இப்படி அறிவை மட்டுமே நம்புறவங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லப்படுற உள்ளுணர்வு சுத்தமா இருக்காது. ஏன்னா அவங்க காரணம் இருந்தா மட்டும்தான் நம்புவாங்களே. ஆனா இன்ட்யூஷன் எப்பவுமே லாஜிக்கல்லாம் பார்த்து வேலை செய்யாது, அதெல்லாம் தாண்டி தான் அது வேலை செய்யும். நமக்கு முன்னாடி இப்ப 2 வழி இருக்கு. ஒன்னு,
இது ஒரு மேஜிக் வழி. உங்க உள்ள இருக்கிற அந்த ஸ்மால் வாய்ஸான உள்ளுணர்வு சொல்றதை நம்பி நீங்க நடந்துகிட்டா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரங்களை நீங்க அடைய முடியும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். ரெண்டாவது, இது ரொம்ப கஷ்டமான வழி. எல்லாத்தையும் அறிவை வச்சு யோசிச்சு முட்டி மோதி ஒன்னொன்னா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறது. ஆத்தர் இதை எப்படி சொல்றாங்கன்னா, அறிவு கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது இன்ட்யூஷன் அப்படிங்கிற உள்ளுணர்வு ஜன்னல் வழியா வெளியே ஓடி போயிடும். அதனால எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு கணக்கு போடுறத நிறுத்திட்டு உங்க உள்ள தோன்ற அந்த உள்ளுணர்வை நம்பி நடங்க. அடுத்ததா நம்ம சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை எப்படி மாத்திக்க முடியும்னு பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு ஏன் வயசாகுது, நம்ம மேல நமக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போகுது அப்படிங்கிறதுக்கான ரகசியம் இதுலதான் இருக்கு. இத 3 பிரிவா சொல்றாங்க ஆத்தர். நம்ம மனசுல 3 அடுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதுல ரொம்ப உயர்ந்த இடம் தான் சூப்பர் கான்சியஸ். இங்கதான் உங்க வாழ்க்கையோட சரியான வடிவமே இருக்கு. இங்க எப்பவுமே இளமையா இருக்கிறது மற்றும் சாவே இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற அழகான பிம்பங்கள் இருக்கு. ஆனா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி தெரியுமா, அது ஒரு வேலையாள் மாதிரி. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. நீங்க அந்த வேலையாள் கிட்ட என்ன படத்தை காட்டுறீங்களோ அது அதை நிஜமா அப்படியே மாத்திரும். உதாரணத்துக்கு, நீங்க எனக்கு வயசாயிருச்சு, என்னால முடியலன்னு சொன்னா அதையே அதை நிஜமாக்கிறோம். இதான் இந்த ஆழ்மனசின் சக்தி. ஆத்தர் தி லாஸ்ட் ஹாரிசான் அப்படிங்கிற ஒரு சினிமாவை உதாரணமா சொல்றாங்க. அதுல ஷாங்கிரின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கு வயசே ஆகாது, எல்லாமே சரியா நடக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். ஆத்தர் சொல்றாங்க, இந்த ஷாங்கிரி அப்படிங்கிற இடம் வெளியே எங்கேயும் இல்ல, அது உங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. அதான் அதிசய உலகம். நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த அதிசய உலகம் இருக்கு. ஆனா நம்ம தான் அதை பார்க்கவோ உணரவோ மறந்துட்டோம். உங்களோட உடம்பு, உங்க வாழ்க்கை, இதுக்கெல்லாம் ஒரு ஆன்மீக முன்மாதிரி இருக்கு. இது ஆத்தர் டிவைன் டிசைன்னு சொல்றாங்க. உங்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஒரு சரியான வரைபடம் முன்னாடியே இருக்கு. நம்ம எப்பவுமே வாழ்க்கை கஷ்டம், வியாதி வரும், வயசாயிடும் தப்பான வரிசையில சப்கான்சியஸுக்கு அனுப்பி நம்ம உடம்பையும் வாழ்க்கையும் நாமளே கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மனசுக்கு ஒரு புது ஆர்டரை கொடுக்க போறோம். நீங்க திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லுங்க, எனக்கு மேலிருக்கும் அந்த இறைவனின் திட்டம் இப்ப என் மனசுல, உடம்புல, என் காரியங்கள்ல வெளிப்படுது. இப்படி நீங்க சொல்லும்போது உங்க சப்கான்சியஸ் அந்த புது ஆர்டரை எடுத்துக்கும். அப்போ உங்க உடம்புல ஒரு ரசாயன மாற்றமே நடக்கும். உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நல்லதா மாற ஆரம்பிக்கும். உங்க மனசு ஒரு தோட்டம் மாதிரி. அங்க நீங்க வியாதி, கஷ்டம், வயசாயிடும் இப்படி பல வேண்டாத விதைகள் எல்லாம் விதைக்காம இளமை, ஆரோக்கியம், சந்தோஷம்னு விதைகள் எல்லாம் விதைங்க. உங்க ஆழ்மனசு உங்க வாழ்க்கைய ஒரு அதிசய தோட்டமா அழகா மாத்தி தரும். அடுத்து விதினா என்னன்னு பாப்போம். விதின்னு சொன்னாலே அது மாத்த முடியாத ஒரு சாபம்னு நினைக்கிறோம். ஆனா ஆத்தர் அதை வேற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப பாப்போம். விதிங்கிறது நம்மளோட தலையெழுத்து இல்ல. விதின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பயம் வரும். என் தலையெழுத்து இப்படி இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்னு ஒரு தோத்து போன நிலைக்கு நம்ம போயிருவோம் சில நேரம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, விதினா அது உங்க தலையெழுத்து இல்ல. உண்மையிலேயே விதினா நீங்க இந்த உலகத்துல எந்த இடத்த நிரப்ப வந்தீங்களோ அதான் உங்க விதி. அதாவது கடவுள் உங்க வாழ்க்கைக்காக வச்சிருக்கிற அந்த பெர்ஃபெக்ட் பிளான், அதான் உங்க விதி. நீங்க யாருக்கும் அடிமையா இருக்க வந்தவங்க இல்ல, நீங்க தோல்வி அடைய வந்தவங்க இல்ல, நீங்க வெற்றி பெற்று சந்தோஷமா வாழ வந்தவங்க, அதான் உங்க விதி. உங்ககிட்ட ஏற்கனவே எல்லாமே இருக்குன்னு ஆத்தர் சொல்றாங்க. ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுறோன்னு வைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும்ல, அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அதான் டிவைன் டிசைன். அந்த ப்ளூ பிரிண்ட்டை நிஜமாக்க தேவையான எல்லா திறமையும், எல்லா வசதியும் உங்களுக்குள்ள முன்னாடியே கடவுள் வச்சுட்டாரு. நீங்க எனக்கு அது தெரியாது, இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முடிவில்லா பேரறிவோட கனெக்ட் ஆயிட்டா மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான எல்லாமே தேவைப்படும் நேரத்துல அதுவாவே உங்ககிட்ட வந்து சேரும். டிவைன் ஆக்டிவிட்டி, அதாவது இறைவனின் செயல்பாடு எப்படி இருக்கும்னா, நீங்க உங்க மனசுல எப்பவுமே அமைதி, சந்தோஷம், அழகு இதே நினைச்ச ஒரு படத்தை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்க கண்ணுக்கு நிஜமா வந்து நிக்கும். நீங்க அந்த தெய்வீக சக்தி கூட லிங்க் ஆயிட்டா உங்க வாழ்க்கையில அந்த தெய்வீக செயல்பாடுகள் நடக்கிற சத்தம் உங்க காதுக்குள்ளேயே வந்து கேட்கும். அதாவது நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கூட வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத வழிகள்ல இருந்தும் உங்க பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். சுருக்கமா ஆத்தர் சொல்ல வர்றது இதுதான். விதின்னு சொல்லிட்டு மூலையில உட்காராதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கதான் இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க. நீங்க கடவுள் கூட இணைஞ்சிட்டா உங்களுக்கு தேவையான எல்லாம் நினைக்காத இடத்துல இருந்து உங்ககிட்ட வந்து சேரும். நம்ம எல்லாரும் இறைவன் அன்பானவர் அப்படின்னு சொல்றோம், அது உண்மைதான். ஆனா அவரும் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். உதாரணத்துக்கு கரண்ட் நமக்கு வெளிச்சத்தை தரும், ஆனா அதையே தப்பா தொட்டுட்டா ஷாக் அடிக்கும். அதே மாதிரிதான் தெய்வீக சட்டங்களும். நீங்க அந்த ஆன்மீக விதிகளை சரியா கடைபிடிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க அதிசயங்களை பார்க்கலாம். அதுல முக்கியமானது கான்சென்ட்ரேஷன் சொல்லப்படுற மனசை ஒருநிலைப்படுத்துதல். கான்சென்ட்ரேஷன்னா அது ஏதோ கஷ்டப்பட்டு கவனிக்கிறது இல்ல. ஆத்தர் சொல்ற மாதிரி அது ஒரு லவ்விங் அப்சார்ப்ஷன். ஒரு விஷயத்த ரொம்ப இஷ்டப்பட்டு அதுலயே மூழ்கி இருக்கிறது. குழந்தைங்க விளையாடும் போது பார்த்திருப்பீங்க, வேற எதையும் யோசிக்காம விளையாட்டுல மட்டும் மூழ்கி இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலைய நீங்க ஒருமுகத்தன்மையோட செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். வெற்றியோட முதல் படியே நீங்களா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படணும். நம்மள பல பேரு ஏன் நான் இவ்ளோ அழகு கம்மி, ஏன் அவர் மாதிரி எனக்கு திறமையே இல்லைன்னு வேற யாராவது பார்த்து பொறாமப்பட்டு நம்மளே நாம வெறுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க உங்க மனநிலைய மாத்தினா மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கான டிவைன் பிளான்
இறைவனின் திட்டம் நடக்கும். நீங்களா இருந்தாதான் உங்க இலக்கை நீங்க அடைய முடியும். சில நேரம் உங்களுக்கு ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் லேட்டா நடக்குதுன்னு தோணலாம். ஆத்தர் ஒமாஹான்னு ஒரு ரேஸ் ஹார்ஸ் பத்தி சொல்றாங்க. அந்த குதிரை ரேஸ் ஆரம்பிச்ச உடனே வேகமா ஓடாதான். 1 மைல் தூரம் ஓடினாதான் அதோட முன்னேற்றம் ஃபுல் ஸ்பீட்ல வருமா. நம்ம வாழ்க்கையிலுமே சில பேர் ஒமாஹா மாதிரி இருப்போம். ஆரம்பத்துல தாமதமா ஆற மாதிரி தெரியும். ஆனா சரியான நேரத்துல உங்ககிட்ட ஒரு தெய்வீக முன்னேற்றம் வந்துட்டா கண்ணு மைக்கிற நேரத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க. தோல்வி பயம் வேண்டாம். ஆத்தர் வாழ்க்கையவே ஒரு விளையாட்டுன்னு சொல்றாங்க. இறைவனின் சட்டத்தை பயன்படுத்துவதாய் ரசித்து பண்ணுங்கன்னு. நம்ம பல பேரு ஒய்யோ திரும்ப பிரேயர் பண்ணணுமான்னு டென்ஷன் ஆகிறோம். கிரிக்கெட் விளையாட்டுல பாலும் விக்கெட்டும் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா வாழ்க்கைங்கிற விளையாட்டுல கண்ணுக்கு தெரியாத சக்திகள் தான் இங்க பாலும் கோலும். அந்த ஒரு விஷயத்த கூட விளையாடுறதுல அனுபவிங்கன்னு சொல்றாங்க ஆத்தர். முதல் சாப்டரோட ஒரு சுருக்கத்தை இப்ப பார்த்துட்டு 2வது சாப்டருக்குள்ள போவோம். நம்ம பிரச்சனைக்கு நமக்கு தெரிஞ்ச 2-3 வழிகள்ல தான் தீர்வுகள் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா கடவுள்கிட்ட நமக்கு தெரியாத புதிரான வழிகள் லட்சக்கணக்கில் இருக்கு. இப்படிதான் நடக்கணும்னு கடவுளுக்கு டிரெக்ஷன் கொடுக்காம அவரோட பெரிய திட்டத்துக்கு இடம் கொடுங்க. ஒரு சின்ன பையன் கிஃப்ட் கிடைக்கும்னு எப்படி நம்பிக்கையோட சந்தோஷமா தூங்குறானோ அதே மாதிரி நம்ம பிரார்த்தனையும் இருக்கணும். கண்டிப்பா நடக்கும்னு நம்பி கவலையே இல்லாம இருக்கிறது தான் உண்மையான கடவுள் நம்பிக்கை. அறிவு இது சரியா வராதுன்னு சொல்லும். ஆனா உள்ளுணர்வு இதை செய்யன்னு சொல்லும். அதான் காட் உங்க கூட பேசுற வழி. இங்கதான் ரகசிய பாதை ஆரம்பிக்குது. அறிவை கொஞ்சம் தூக்கி அந்த பக்கத்துல வச்சுட்டு உங்க உள்ளுணர்வை கவனிச்சு அதன்படி நடக்க கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் முன்னாடியே இருக்கு. உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல வயசாயிடுச்சு கஷ்டம்னு தப்பான பிம்பத்தை பதிக்காம எல்லாமே சரியா நடக்கும்னு ஒரு அஃபர்மேஷனை சொல்லுங்க. உங்க உடம்பும் சூழ்நிலையும் மாற ஆரம்பிக்கும். வேற யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. நீங்களா இருக்கிறது தான் உங்க வெற்றி. உங்களுக்கு பிடிச்ச வேலையை ஒருமுகத்தன்மையோட செய்யுங்க. வாழ்க்கைய ஒரு கஷ்டமான போராட்டமா பார்க்காம ஒரு விளையாட்டு மாதிரி ரசிச்சு வாழ பழகுங்க. கடவுளோட பிளான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வேலையெல்லாம் வரப்போற நல்லதுக்கு தயாரா இருந்து நன்றி சொல்றது மட்டும்தான். இப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறாங்க ஆத்தர். அடுத்து சாப்டர் நம்பர் 2. I give unto your power. நான் உங்களுக்கு சக்தியை தருகிறேன். ஆத்தர் இந்த சாப்டர்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு மாசான பாயிண்டோட ஆரம்பிக்கிறாங்க. இறைவன் மனுஷனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்னன்னா அது சக்தி தான். இப்போ ஒரு கேள்வி வரும், எதன் மேல ஆதிக்கம் செலுத்துற சக்தின்னு? உங்க மனசு, உங்க உடம்பு, உங்க வாழ்க்கை சூழ்நிலை இது எல்லாத்தையும் ஆட்சி செய்யற சக்தியை தான் காட் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னா நம்ம ஏன் சந்தோஷம் இல்லாம இருக்கோம்? இதனால நம்ம வாழ்க்கையில தோல்வி வருது. ஆத்தர் சொல்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும்னு. அது லேக் ஆஃப் பவர். நமக்கு சக்தி இல்லைன்னு நம்ம நினைக்கிறது தான். நாமளே ஒரு விக்டிமா பாதிக்கப்பட்டவர்னு நினைச்சுக்கிறோம். என் கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்ல, சூழ்நிலை தான் என்ன தோக்கடிக்குதுன்னு நம்ம குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கதான் ஆத்தர் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஒரு மனுஷன் தனியா நின்னு போராடினா கண்டிப்பா அவன் சூழ்நிலைக்கு அடிமைதான். ஆனா நீங்க உங்களுக்குள்ளவே இருக்கிற அந்த இறை சக்தி கூட சேர்ந்துட்டா உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாயிடும். இதான் உண்மைன்னு சொல்றாங்க. மெட்டாபிசிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி பேசுறாங்க ஆத்தர். மெட்டாபிசிக்ஸ்னா பாராபௌதீகம்னு அர்த்தம். அதாவது கண்ணுக்கு தெரியாத சக்திகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தர ஒரு கலை. ஆத்தர் இங்க உங்க நாக்கு அப்புறம் வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு 3 பாயிண்ட்ஸ்ல விளக்கம் கொடுக்குறாங்க. 1, வார்த்தைகள் தான் அந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச்னு சொல்றாங்க ஆத்தர். நம்ம வீட்டுல கரண்ட் எப்பவுமே இருக்கும். ஆனா ஃபேன் ஓடணும்னா நீங்க ஸ்விட்சை போடணும் தானே? அதே மாதிரிதான் இறைவனின் சக்தி உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கு. ஆனா அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் தான் உங்க வார்த்தை. நீங்க என்னால முடியாதுன்னு சொன்னா ஒரு தோல்வியை நோக்கி போக ஸ்விட்ச் போடுறீங்கன்னு அர்த்தம். என்னால முடியும், கடவுள் என் கூட தான் இருக்காருன்னு சொன்னா வெற்றிக்கு வழிகாட்டுற ஸ்விட்சை போடுறீங்கன்னு அர்த்தம். இந்த மெட்டாபிசிக்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா உங்க வார்த்தை மூலமா தான் நீங்க இந்த பிரபஞ்ச சக்தி கூட தொடர்பு கொள்ள போறீங்கன்னு சொல்லுது. 2வதா உங்க நாக்குல தான் இருக்கு சாவும் வாழ்வும். நீங்க என் வாழ்க்கையே சரியில்லைன்னு சொல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்க கொல்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா உங்க நாக்க வச்சு எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை உயிர் துடிப்புள்ளதான் மாறும். நீங்க ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லப்படுற உங்க ஆழ் மனசுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, நீங்க மறக்க கூடாது. 3வதா உங்க கவனித்தல் அப்படிங்கிற குவாலிட்டி பத்தி தான் ஆத்தர் சொல்றாங்க. டிலிஜென்ஸ்னா மிக கவனமா இருக்கிறதுன்னு அர்த்தம். உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வெளியே வரும்போது அது ஒரு விதை மாதிரி. நீங்க முன்னாடி இறந்த காலத்துல என்ன பேசுனீங்களோ அதான் இன்னைக்கு உங்க நிகழ்கால வாழ்க்கை. அன்னைக்கு நீங்க போட்ட விதை தான் இன்னைக்கு நிகழ்காலமா ஒரு பழம் கொடுக்கும் மரமா வளர்ந்துருக்கு. இப்போ நீங்க அனுபவிக்கிற கஷ்டமோ இல்ல சந்தோஷமோ இதெல்லாம் நீங்க முன்னாடி உங்க வாயால பேசின வார்த்தைகள்ல இருந்து வந்ததுதான். அதனால எப்பவுமே உங்க வார்த்தைகளை கவனிங்கன்னு ஆத்தர் சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு பேசுற வார்த்தை தான் உங்க நாளைய வாழ்க்கைக்கான விதை. நல்ல வார்த்தைகள் அப்படிங்கிற விதைய விதைச்சு நல்ல வாழ்க்கைங்கிற கனிய அறுவடை செய்யுங்கன்னு சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா உங்க வாய் தான் உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல். நீங்க எந்த பட்டன் அமுத்துறீங்களோ அதான் உங்க வாழ்க்கைங்கிற ஸ்கிரீன்ல படமா ஓடும். சரி, இது எல்லாமே எப்படி ஓவர் கம் பண்ணி வெற்றி கொள்றது? இந்த ஓவர் கமிங் அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு அசாதாரணமான மனுஷனா மாத்துற ஒரு ரகசியம். ஆத்தர் இதை தெளிவா வளர்க்குறாங்க. நமக்கு உண்மையான எதிரிகள் யாருன்னு கேட்டா நம்ம எப்பவுமே வெற்றினா வெளியே இருக்க எதிரிகளை ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனா எங்க ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா ஓவர் கமிங்னா என்னன்னா உங்களுக்குள்ள இருக்க 3 முக்கிய எதிரிகளை நீங்க ஜெயிக்கிறது தான். அந்த எதிரிகள் யார் தெரியுமா? 1, பயம். ஏதாவது ஒரு முக்கியமான நேரத்துல நமக்கு இது நடக்காம போயிருமோன்னு நினைச்சு பயப்படுவோம்.
2வது சந்தேகம். ஐயோ இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நம்மளோட திறமைய சந்தேகப்படுவோம். 3வது எதிர்மறை சிந்தனை. எப்பவுமே ஒரு கவலையோடவே இருக்கிறது. எப்போதுமே வைபு கம்மியா இருப்போம். இந்த 3யும் நீங்க ஜெயிச்சிட்டா நீங்க யாராலையும் வெல்ல முடியாத ஒரு நபரா மாறிடுவீங்க. ஒரு மனுஷன் மனதளவுல ரொம்ப அமைதியாகவும் எல்லார்ட்டையும் அன்பாவும் இருந்தா, அதாவது பிரசன்ஸே ஒரு பெரிய பவர் தான். அது சூரியனை பார்த்த பனி மாதிரி அப்படியே உருகி காணாம போயிடும். உங்களுக்குள்ள ஒரு சொர்க்கமே இருக்குன்னு சொல்றாங்க ஆத்தர் சொல்ற ஹெவன் அப்பான் எர்த்னா பூமியில இருக்கும் சொர்க்கம். இது ஒரு இடம் இல்ல, அது ஒரு மனநிலை. அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்லப்படுற மேல் மனசுலதான் இருக்குன்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு தூண்டுதல். திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் ஐடியா தோணும். இருட்டுல வாழ தெரியாம நிக்கும் போது திடீர்னு ஒரு பிளாஷ் லைட் அடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஒளி வர மாதிரி. இப்படி பண்ணா சரியாகும்னு ஒரு தெளிவு உங்க மனசுக்குள்ள கிடைக்கும். இந்த இடத்துலதான் அதிசயங்கள் பிறக்குது. இது நடக்கும்போது தான் முடியாதது கூட சாத்தியமாகும். நீங்க இந்த சூப்பர் கான்சியஸ் மனநிலையில இருக்கும்போது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணும். வழியே இல்ல நீங்க நினைக்கிற இடத்துல புது வாய்ப்புகள் வந்து உங்க கதவை தட்டி திறக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு நபர்கிட்ட இருந்து இல்ல ஒரு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆத்தர் சொல்றாங்க. நீங்க உங்க அறிவை வச்சு இப்படிதான் ஹெல்ப் வரும்னு கணக்கு போடாதீங்க. கடவுள்கிட்ட லட்சக்கணக்கில் கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள் இருக்கு. அவர் ஒரு நேரடியான வழியை வச்சு உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு அதிசயத்தை செய்வாரு. இந்த பகுத்தறியும் மனசு இருக்கு, அது நம்மகிட்ட எப்பவுமே சாட்சிய கேட்கும். ஆனா ஆன்மீகம் நம்பிக்கை மட்டும்தான் கேட்கும். இதை நம்ம 3 ஸ்டெப்ஸ்ல புரிஞ்சுக்கலாம். முதலாவதா, அறிவு ஏன் ஒரு தடையா இருக்கு தெரியுமா? நம்ம பகுத்தறிவு எப்பவுமே கணக்கு போடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம் காசு தேவைன்னு வச்சுப்போமே. உங்க அறிவோடனே உன் சம்பளமே 20,000 தான், அப்போ 1 லட்சம் எப்படி வரும்? சான்ஸே இல்லைன்னு சொல்லும். இப்படி உங்க அறிவு லாஜிக் பேசிட்டு இருக்கும்போது அந்த இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்ற இறை சக்தி நமக்குள்ள வர முடியாம இந்த லாஜிக் எண்ணங்களை தடை போடுறோம். ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அறிவை அமைதிப்படுத்துங்க. அதாவது இது எப்படி நடக்கும்னு யோசிக்கிறத நிறுத்துங்க. முதல்ல உங்க அறிவுக்கு தெரியாத பல அற்புதமான வழிகள் எல்லாம் உங்களோட கடவுளுக்கு தெரியும். நீங்க சுவிட்ச் போட்டா லைட் எரியும் நம்புறீங்கல்ல, அப்ப அதே மாதிரி பிரேயர் பண்ணா ரிசல்ட் வரும் நம்புங்கன்னு சொல்றாங்க. 2வதா, முன்கூட்டியே நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நன்றி சொல்லுவோம். ஆனா எங்க ஆத்தர் ஒரு பெரிய சீக்ரெட்டை சொல்றாங்க. நீங்க கேட்ட விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்ல ஆரம்பிங்கன்னு. கடவுளே நீங்க இதை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு நீங்க சந்தோஷப்படும் போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓ இது நடந்துருச்சு போல நம்பி அதை உங்க லைஃப்ல உண்மையா ஆக்கிறோம். இது ஒரு மென்டல் கேம் மாதிரி. கவலைப்பட்டு பிரேயர் பண்றதை விட கிடைச்சிருச்சுன்னு நம்பி சந்தோஷப்படுறது தான் வேகமான வெற்றிக்கான வழி. 3வதா ஆத்தர் சொல்றது, நம்பிக்கைய உங்க செயல்ல காட்டுங்கன்னு. இதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா வாயில எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மூளையில கவலைப்பட்டுக்கிட்டு உட்காரக்கூடாது. உங்க நம்பிக்கைய உங்க செயல்கள் மூலமா காட்டணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு நல்ல இன்டர்வியூக்கு போக போறீங்கன்னா எனக்கு அந்த ஜாப் கிடைக்கும் நம்பி முன்னாடியே நல்ல ட்ரெஸ் அயன் பண்ணி ரெடியா வச்சுக்கிறது தான் சரியான நம்பிக்கை. நீங்க எப்போ ஒரு விஷயத்துக்கு தயாராகிறீங்களோ அப்பதான் உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஆர்டர் போகுதுன்னு அர்த்தம். நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சிட்டா அந்த பகுத்தறிவும் அறிவு தானாவே அமைதியாயிரும். எப்படி நடக்கும்னு அறிவை வச்சு யோசிக்காம கிடைச்சதுன்னு நம்பி சந்தோஷப்படுங்க. உங்க நம்பிக்கைய உங்க செயல்ல காட்டுங்க. மேஜிக் அப்பதான் ஆரம்பிக்கும். நம்பிக்கைன்னு சொல்றது வாய் வார்த்தையோட நின்னு போற விஷயம் கிடையாது, அது நம்மளோட செயல்ல இருக்கணும். இதை புரிய வைக்க ஆத்தர் ஒரு அதிசயமான உண்மை சம்பவத்தை சொல்றாங்க. அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல நடந்த ஒரு போராட்டத்தை தான் இங்க அழகா சொல்றாங்க ஆத்தர். ஒரு லேடி ஆத்தர் கிட்ட வந்தாங்க. அவங்களோட ஆசை என்னன்னா ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் வேணும், ஒரு அழகான சந்தோஷமான வீடு இருக்கணும். இதுதான் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அந்த மனுஷன் ரொம்ப கடுமையான மனுஷனா இருந்தா. ஆரம்பத்துல ரொம்ப அன்பா இருந்தவன் திடீர்னு அந்த பொண்ணோட வாழ்க்கை விட்டே போயிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. மனசுல வெறுப்பு, சோகம், கவலைன்னு இதெல்லாம் தான் அவளை சுத்தி இருந்தது. ஆத்தர் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த நேரம் தான் நீங்க உங்க சந்தோஷமான வீட்டுக்கு போக தயாராக வேண்டிய சரியான நேரம். அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டா. என் லவ்வர் தான் என்ன விட்டே போயிட்டானே, அப்புறம் எப்படிங்க எனக்கெல்லாம் மேரேஜ் நடக்கும்னு யோசிச்சா. ஆனா ஆத்தர் சொன்னாங்க, கண்டிப்பா நடக்கும்னு நம்பி உங்க புது வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் இப்பவே கடைக்கு போய் வாங்க ஆரம்பிங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்காதீங்க, உண்மையிலேயே பிஸியா ஆக்டிவா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டுக்கிட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? சூழ்நிலை எல்லாமே அவளுக்கு எதிரா இருந்தாலும் அவ நம்பிக்கையோட ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சா. எனக்கு மேரேஜ் நடக்கும், எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், இப்படி நம்பி திரை சிலைகள், பிளேட்டு, பாத்திரம், வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள்னு நிறைய வாங்க ஆரம்பிச்சா. இதுக்கு பேரு தான் ஆக்டிவ் ஃபெய்த். ஆத்தர் அதோட நிறுத்தல, அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் அஃபர்மேஷனும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எந்த மனவேதனையும் வெறுப்பும் வராது, என் அமைதி அந்த பாறை மாதிரி உறுதியானது, எனக்குள்ள இருக்க அந்த இறை சக்தி என்னை காப்பாத்துது, இப்படி ஆத்தர் சொல்லி கொடுத்தாங்க. அதோட இந்த அறிவுரையும் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க எப்ப இந்த வெறுப்பு மற்றும் காயத்திலிருந்து வெளியே வரீங்களோ அப்போதான் உங்களுக்கு பிடிச்ச அந்த நபர் திரும்ப வருவாரு. அப்படி இல்லாட்டி அவரை விட ஒரு நல்ல நபர் உங்களுக்கு கிடைப்பாருன்னு சொன்னாங்க. ஆத்தர் சொல்லி கொடுத்த மாதிரியே நடந்துக்கிட்டா அந்த பொண்ணு. சில மாதங்கள் கழிச்சு அந்த பொண்ணு திரும்ப வந்து ஆத்தர் கிட்ட சொன்னா, இப்ப எனக்கு அந்த மனுஷன் மேல எந்த கோவமும் இல்ல, கடவுளுக்கு வேற யாராவது பிடிச்சிருந்தாலும் அவரோட நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா. இப்ப ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு புரியும். அந்த பொண்ணோட உண்மையான எதிரிகள் வெளியே இல்ல, அவளுக்குள்ள இருந்த அந்த மன வேதனை அப்புறம் வெறுப்பும் தான்.
அவளோட எதிரியா இவ்வளவு நாள் இருந்திருக்கு. ஆத்தர் வெறுப்பு மற்றும் மனவேதனை அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் பாம்புகள் மற்றும் தேள்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கை அழிக்கிறதே தான். எப்போ அவன் அந்த தெய்வீக சக்தி கூட ஒன்றாகி சிந்திக்க ஆரம்பிச்சாலோ அப்பவே அந்த எதிரிகள் அவளை விட்டு ஓடி போயிட்டாங்க. கடைசி அந்த பொண்ணு அந்த மனுஷனை சந்திச்சாங்க. அவன் தன்னோட தப்ப உணர்ந்து அவட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். அவ ஆசைப்பட்டது போலவே கல்யாணமும் நடந்தது. அவ நம்பிக்கையோட ஷாப்பிங் பண்ணி அவளோட வாழ்க்கைக்கு தயாரா இருந்தா. அந்த ஆக்டிவ் ஃபெய்த் தான் இந்த அதிசயத்தையே கொண்டு வந்துச்சு. அடுத்ததா நமக்குள்ள இருக்கும் செல்வ மனநிலை மற்றும் வெறுமை மனநிலை, இத பத்தி பேசுறாங்க ஆத்தர். இந்த கான்சியஸ்னஸ்னு சொல்லப்படுற மனநிலை அப்படிங்கிற விஷயம்தான் உங்க வாழ்க்கையோட பேங்க் பேலன்ஸை தீர்மானிக்குது. கான்சியஸ்னஸ்னா உங்க மனசுல எப்பவுமே ஓடிட்டு இருக்க ஒரு உணர்வு. நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்ககிட்ட எப்பவுமே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன இல்லன்னு நினைக்கிறீங்களா? இதான் உங்க வாழ்க்கையவே இருக்கும் ஒரு காந்தம். வறுமை மனநிலைனா இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர்கிட்ட நல்ல சம்பளம் இருக்கலாம், ஆனாலும் அவர் எப்பவுமே ஐயோ செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்கிட்ட காசே தங்க மாட்டேங்குது, விலைவாசிலாம் ஏறிக்கிட்டே இருக்குன்னு புலம்பிட்டே இருந்தாருன்னா அதான் வெறுமை மனநிலை. இந்த மனநிலை எப்பவுமே இல்ல அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். நீங்க என்கிட்ட இல்லன்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வறுமையே கொடுன்னு நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த மனநிலை உள்ள மனுஷங்கிட்ட கோடி ரூபா வந்தாலும் அது ஏதாவது ஒரு வழியில செலவாகி திரும்ப அவன் வறுமையிலேயே தான் கொண்டு வந்து விடும். செல்வ மனநிலை அப்படின்னா இது காசு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அளவெல்லாம் முக்கியம் இல்ல, உங்க மனசுல இருக்கிற நிறைவு தான் முக்கியம். செல்வ மனப்பான்மை உள்ள ஒரு மனுஷன் தாங்கிட்ட இப்போ ஒரு 10 ரூபா இருந்தாலும் இறைவன் எனக்குள்ள இருக்காரு, அவர் என் தேவைகளை கவனிச்சு பாரு நம்புவான். அவன் எப்பவுமே நன்றி சொல்ற மனநிலையிலே இருப்பான். அவன் இறைவனே என் வாழ்வாதாரமா இருக்காரு நம்புவான். இந்த மனநிலை ஒரு காந்த மாதிரி வேலை செஞ்சு எதிர்பார்க்காத வழிகள்ல இருந்தெல்லாம் பணத்தையும் வாய்ப்புகளையும் ஈர்த்து கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்கும். நம்ம ஏன் கவலைப்படுறோம்னா நம்ம வெளியே இருக்க பேங்க் பேலன்ஸையும் நம்ம செய்யற ஆபீஸ் வேலையும் மட்டுமே நம்புறோம். ஆனா நீங்க உங்களுக்குள்ள இருக்க சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற இறை அறிவு கூட லிங்க் ஆகும் போது உங்க மனநிலையே மாறும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கும் இறைவனை நம்பும் போது அவர் உங்க தடைகளை நீக்கி நீங்க நினைக்காத வழிகளெல்லாம் வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்காக திறப்பாரு. நமக்குள்ள எப்பவுமே நல்லதொரு பக்கம் கெட்டதொரு பக்கம்னு 2 சக்திகள் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி நினைக்கிறோம். ஆனா ஆத்தர் இத அப்படியே மாத்தி சொல்றாங்க. இத புரியுற மாதிரி 3 பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். 1, நமக்கு 2 சக்தி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், யாராவது எனக்கு கெட்டது செஞ்சிருவாங்களோ, இல்ல நேரம் காலம் சரியில்லையோ, ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு. இந்த எண்ணங்கள் ஏன் வருதுன்னா நம்ம தீமைக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறோம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரே ஒரு உண்மையான சக்தியே கடவுளின் சக்தி மட்டும்தான். தீமைன்னு ஒண்ணு வெளியே தனியாலாம் கிடையாது, அது நம்ம மனசுல நாமே உருவாக்குற ஒரு நிழல் மாதிரி தான். வெளிச்சங்கிற கடவுள் இருக்கிற இடத்துல தீமைங்கிற நிழலுக்கு தனி பலம் கிடையாது. 2வதா தீமைன்னு ஒண்ணு கிடையாது, வெறும் கற்பனை தான். நம்ம ஏன் பயப்படுறோம்னா நம்ம மனசுல தீமை நடந்துரும் அப்படின்னு தப்பான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். இததான் ஆத்தர் வீண் கற்பனைகள்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு இருட்டுல கைத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம். ஆனா ஒரு கைத்து பாம்புக்கு சக்தி இருக்கா? இல்ல. நம்ம பாம்பு நம்புனதுதான் அந்த கைத்துக்கு சக்தியை கொடுத்துருக்கு. எப்போ நீங்க மெதுவா அதை அடிச்சு பார்த்து அது கயிறு தானே தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் அந்த பாம்பு அப்படியே மறைஞ்சு போகும். அதே மாதிரிதான் கடவுள் மட்டும்தான் சக்தி. நீங்க தெளிவாயிட்டா அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். 3வதா அந்த தீமை அப்படிங்கிற சக்தியை திரும்ப பெறணும், அதாவது வெளியே எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தீமை உங்களை காயப்படுத்துதுன்னா அதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்குறீங்க. நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்து ஐயோ இதை நான் அழிச்சிரும்னு பயப்படும் போது உங்க சக்தி எடுத்துக்கொண்டு போய் அந்த பிரச்சனையோட கையில கொடுக்குறீங்க. இப்ப என்ன பண்ணணும்னா சக்தியை திரும்ப எடுக்கணும். இந்த பிரச்சனைக்கு என்ன எதுவுமே பண்ற பலம் கிடையாது, எனக்கு கடவுளுங்கிற சக்தி கூடவே இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனை மேல இருக்க கவனத்தை எடுத்துருங்க. நீங்க கடவுளுங்கிற சக்தி அங்க வைக்கும் போது தீமையின் மேல வைக்கிற சக்தியை நீங்க திரும்ப எடுக்கிறீங்க. இப்ப அந்த தீமை ஒரு பலமே இல்லாத டம்மியா மாறிடும். நம்ம வாழ்க்கையில பல நேரம் சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகுறோம், பெரிய விஷயத்துக்கும் கவலைப்படுறோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் லால சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. தீமைகள் எல்லாமே உண்மை இல்லைன்னு ஆத்தர் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா தீமைன்னு ஒண்ணு இல்ல, அதுக்கு உண்மையான சக்தியே கிடையாது. கடவுள் தான் உண்மையான பவர். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அது ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறோம். ஆனா எங்க ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா எதையுமே பிரச்சனையா பாக்காதீங்கன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில கரைகளே இல்லைன்னு தெளிவுபடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடந்த சம்பவத்தை எங்க ஆத்தர் சொல்றாங்க. ஆத்தர் ஒரு வாட்டி அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மதிய உணவு சாப்பிட போனாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தவறுதலா அந்த ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ல ஏதோ கொட்டிருச்சு. அது அவங்க ட்ரெஸ்ல நல்லா கரையாயிடுச்சு. அந்த ஃப்ரெண்ட் உடனே டென்ஷன் ஆகி ஐயோ ட்ரெஸ் பாழாயிடுச்சு, இந்த கரை போகாதேன்னு புலம்பிட்டே இருந்தாங்க. அப்போ ஆத்தர் அந்த நேரத்துல டென்ஷன் ஆகல, அவங்க அந்த கரைய ஒரு பெரிய தீமையாலாம் பாக்கல. அப்போ ஆத்தர் சொன்னாங்க தீமைங்கிறது உண்மை இல்ல, அது எந்த கரையும் விடாது. இங்க ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி கெட்டது மாதிரி தெரியுற எந்த விஷயமும் உண்மையிலேயே கடவுளுடைய சக்தியை விட பெருசு இல்ல. அவர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாங்க இப்ப நீங்க அந்த கரையை பாக்காதீங்க, அதை இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற இறைவ அறிவு கிட்ட விட்டுருங்க அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏதாவது பிரச்சனை வந்தா அதையே திரும்ப திரும்ப பார்த்து ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிச்சு அந்த பிரச்சனை இன்னும் தான் பெருசு பண்றோம். நீங்க கண்டுக்காம இருக்கும்போது தான் புனிதமான இறை சக்தி அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தப்போ அங்க ஒரு சின்ன கரை கூட இல்ல.
அந்த ட்ரெஸ் அப்படியே புது ட்ரெஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதேதான் நம்மளோட வாழ்க்கையிலும் நடக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கார ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா ஆத்தர் சொல்ற கருத்து என்னன்னா, உங்க லைஃப்ல நடந்த பழைய தோல்விகள், நீங்க பண்ற பெரிய தவறுகள், இல்ல யாராவது உங்களுக்கு செஞ்ச கெடுதல்கள், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு கரை மாதிரி தான். நீங்க என் வாழ்க்கையில இந்த கரை போகவே போகாதுன்னு நம்பி கவலைப்பட்டா அது அங்கேயே தங்கிட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த எல்லையில்லாத இறை சக்தி மேல நம்பிக்கை வச்சு நடந்து போனா, பழசதான் என்ன ஒன்னும் பண்ணாதுன்னு நம்புனீங்கன்னா, அந்த பழைய தவறுகளோட தாக்கம் உங்க எதிர்காலத்துல எந்த கரையும் தங்க விடாது. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதை பத்தியே எப்பவும் சிந்திச்சுக்கிட்டு ஐயோன்னு புலம்பாம, இது உண்மை இல்ல, கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணுவார்னு திரும்பி நில்லுங்க. நீங்க பார்க்காம விட்டுட்டா எல்லையே இல்லாத பிரபஞ்ச சக்தி அந்த கரைங்கிற பிரச்சனையை தொடச்செடுத்துரும். நமக்கு எப்பவுமே நாங்கிற அகந்த இருக்க கூடாது. ஏன்னா கடவுளின் திட்டம் எப்பவுமே வேற மாதிரி இருக்கும்னு தெளிவுபடுத்துறாங்க ஆத்தர். ஸ்பிரிச்சுவல் லாலேயே ரொம்ப கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பல பேரு நல்லது செய்யறோம்னு நினைச்சு பண்ற பல விஷயங்கள் ஏன் நமக்கே பிரச்சனையா முடியுதுன்னு ஆத்தர் தெளிவா சொல்றாங்க. தாங்கிற அகந்த இருக்கவங்க என் நினைப்பு தான் சரி, நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கணும்னு தன்னோட அறிவை வச்சுட்டு கட்டாயப்படுத்துவாங்க. ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் அதை கட்டி உருட்டி கட்டாயப்படுத்தி அதை நடத்த பாக்குறது அது எப்பவுமே நமக்கே திருப்பி அடிக்கும். ஏன்னா நீங்க இறைவனின் திட்டத்தை நம்பாம உங்க மனசுக்கு தோணுன தவறான திட்டத்தை கட்டாயப்படுத்துறீங்க. அது எப்பவுமே கெடுதலான விளைவுகளை தான் தரும். அது ஒரு கெடுதலான திருப்தி அடையாத கதையில போய் முடியும். நம்ம பல நேரம் நமக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நல்லதுக்காக தான் சொல்றேன்னு நினைச்சு ஒரு விஷயத்த ஓவரா கட்டாயப்படுத்துவோம். ஆனா அது நமக்கே திரும்பி பிரச்சனைல முடியும். அதை பத்தி தான் இந்த கதையில ஆத்தர் சொல்றாங்க. ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களோட கணவர் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட். அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஜோக்குனும் கார்ட்டூனும் வரைவாங்கல்ல, அவர் ரொம்ப ஜாலியான ஆளு. அவரோட பேச்சு ஒரு மாதிரி வட்டார வழக்குல இருக்கும். அதான் அவரோட இயற்கையான குணமும் கூட, அதான் அவரோட வாழ்க்கையோட சந்தோஷமும் கூட. இப்படிதான் அவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு இது சுத்தமா பிடிக்கல. என் ஹஸ்பண்ட் ரொம்ப லோ கிளாஸ் ஸ்லாங்கெல்லாம் பேசுறாரு, அவர் பெரிய அறிவாளியா மாறணும், பிளாட்டோ அப்புறம் அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய தலைவர்களோட புக்ஸ் எல்லாம் அவர் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. இந்த குணத்துக்கு பேர் தான் பர்சனல் பவர். அவனோட இயற்கையான ஸ்டைலையே மாத்தணும்னு கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சா. அவனை காலேஜ் கூட்டு போய் கட்டாயப்படுத்தி காலேஜ்ல சேர்த்து விட்டா. நீங்க நிறைய படிச்சா தானங்க எனக்கு பெருமை அப்படின்னு ப்ரெஷர் பண்ணா. சில காலம் கழிச்சு அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி அவன் பெரிய அறிவாளி ஆயிட்டான். அவன் எப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. அவன் அந்த அறிவாளித்தனத்துக்குள்ளவே ரொம்ப மூழ்கி போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளா மாறிட்டான். இப்ப அவன் அந்த பொண்ணையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீ ஏன் ஒரு அறிவாளியோட பொண்டாட்டி மாதிரி நடந்துக்க மாட்டுற, நீ என் அறிவுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லியே அந்த பொண்ணோட வாழ்க்கையவே ஜெயில் மாதிரி மாத்திட்டான். அவன் நினைச்ச நல்லது அவளுக்கு ஒரு பெரிய தண்டனையா மாறிடுச்சு. இந்த கதை சொல்ல வரும் பாடம் இதுதான். இறைவன் ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு தனித்துவமா டிசைன்ல படிச்சிருக்காரு. நாம நம்மளோட தனிப்பட்ட விருப்பத்தை வச்சுக்கிட்டு அந்த டிசைனை மாத்த முயற்சி பண்ண கூடாது. நீங்க அடுத்தவங்களை மாத்த சண்டை போடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்க காயம் மற்றும் வெறுப்பை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டாலே அந்த நபர் உங்களுக்கு சரியானவரா மாறி தன்னிச்சையாவே மாறுவாங்க. இல்ல அவர் உங்க வாழ்க்கையை விட்டு போயிடலாம். நீங்க கட்டாயப்படுத்தும் போது எதிர்ப்பு தான் உருவாகும். அது உங்க வாழ்க்கையவே ஒரு கனவு போல ஒன்னும் இல்லாம ஆக்கிறோம்னு சொல்றாங்க ஆத்தர். உண்மையிலுமே இந்த உலகத்துல நீங்க மாத்தக்கூடிய ஒரே நபர் யார் தெரியுமா? நீங்க மட்டும்தான். இதான் ஆத்தரோட கோல்டன் ரூல். இந்த உலகத்துல நீங்க மாத்தக்கூடிய ஒரே நபர் நீங்க மட்டும்தான். நீங்க உங்க மனசுல அமைதியா இருந்தா, நீங்க அந்த இறை சக்தி கூட ஒன்றாகி இறைவனின் திட்டம் நடக்கும்னு நம்புனா ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி இருக்க சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். அடுத்தவங்களை மாத்த போராடும் போது நிம்மதி போயிடும். உங்களை நீங்க மாத்திக்கிட்டு கடவுள்கிட்ட விட்டுரும் போது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மாறினா உங்க உலகமே மாறும். செகண்ட் சாப்டரின் சாராம்சத்தை சிம்பிளா பார்த்துட்டு தேர்ட் சாப்டருக்குள்ள போயிடலாம். சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க வார்த்தை தான் அந்த சக்தியவே ஆக்டிவேட் பண்ணுது. யாரையும் மாத்த முயற்சி பண்ணாதீங்க, உங்களை மாத்திக்கோங்க. நம்பிக்கை செயலில் இறங்குங்க. அறிவு மூலமா போராடாம உள்ளுணர்வு மூலமா வழி கண்டுபிடிங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 3, பி ஸ்ட்ராங், ஃபியர் நாட். பலமாக இரு, பயப்படாதே. இந்த சாப்டர் முழுக்க பயம் எப்படி நம்ம வெற்றியை தடுக்குது, அதை எப்படி ஜெயிக்கணும்னு தான் ஆத்தர் ஃப்ளோரன்ஸ் ஷின் ரொம்ப ஆழமான கருத்துக்களோட இந்த புக்ல பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய எதிரிகளை பத்தி பார்க்க போறோம். ஆத்தர் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப கவனத்தை இருக்கிற மாதிரி சொல்றாங்க, பலமாக இரு, பயப்படாதேன்னு. ஏன் தெரியுமா? பயம்தான் மனுஷனோட ஒரே எதிரி. நீங்க எப்போ பயப்படுறீங்களோ அப்பவே நீங்க தோல்வியை நோக்கி உங்க பாதையை திருப்புறீங்கன்னு அர்த்தம். இந்த பயத்துக்கு பல வகைகள் இருக்கு. நமக்குள்ள என்ன விதமான பயம் இருக்குன்னு இப்ப பாக்கலாம். காசெல்லாம் போயிருமோ அப்படிங்கிற பயம், நான் தோத்து போயிருவனோ அப்படிங்கிற பயம், என்கிட்ட இருக்கிற விஷயம் என்னை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம், மத்தவங்க என்னை பத்தி தப்பா பேசிடுவாங்களோன்னு பயம். இந்த பயம் எல்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? இது உங்ககிட்ட இருக்க சக்திய அப்படியே மொத்தமா திருடுது. ஏன்னா நீங்க பயப்படும் போது இறை சக்தி கூட இருக்கிறவங்க தொடர்பை நீங்க வெட்டி விடுறீங்க. நமக்குள்ள தலைகீழான நம்பிக்கை ஒரு பயம் இருக்கிறது உண்மைதான். ஏன்னா நம்பிக்கைனா நல்லது நடக்கும்னு நினைக்கிறது, பயம்னா கெட்டது நடக்கும்னு நம்புறது. நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை நீங்க ஒரு காந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கிறீங்க. நீங்க பயத்துல இருக்கும்போது இந்த உலகத்தோட எதிர்மறை எண்ணங்கள் உங்களை மயக்க செய்யுது. ஆத்தர் நமக்குள்ள இருக்க பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு டேனியலும் சிங்கங்களும்னு ஒரு அழகான கதை மூலமா சொல்லி தராங்க. பழைய காலத்துல டேனியல்னு ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் இருந்தா. அவர் மேல பொறாமப்பட்டு சில பேர் அவரை சிங்கங்கள் இருக்க
ஒரு பெரிய குகைக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம பசியோட இருக்க சிங்கங்கள் முன்னாடி அவர் போய் விழுந்தாரு. சாதாரண மனுஷனா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? ஐயோ, சிங்கம் நம்மள கொன்னுறோன்னு பயந்து நடுங்கி சிங்கம் வந்து கடிச்சிரோன்னு முன்னாடியே செத்து போயிட்டு இருப்பான். ஆனா டேனியல் பதட்டமே இல்லாம அமைதியா இருந்தாரு. ஏன்னா அவருக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. என்ன படைச்ச கடவுள் இந்த சிங்கங்களை விட வலிமையானவர்னு அவர் மனசுக்குள்ள தீர்க்கமா நம்பினாரு. அந்த நம்பிக்கை என்ன பண்ணுச்சு தெரியுமா? பசியோட இருந்த சிங்கங்களை பூனைக்குட்டி மாதிரி அமைதிப்படுத்துச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தப்போ டேனியலுக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்ல. உங்க லைஃப்ல சிங்கம்னு ஆத்தர் எதை சொல்றாங்க தெரியுமா? டேனியல் எதிர்கொண்டு அந்த சிங்கங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வர பயம்தான். எனக்கு காசு இல்லாம போயிருமோ, என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன விட்டு போயிருவாங்களோ, என் பாஸ் என்ன திட்டுவாரோ, இதெல்லாமே உங்க மனசுல உரிமிட்டு இருக்க சிங்கங்கள் தான். நீங்க இதை பார்த்து ஓடிட்டு இருக்க வர இது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். சிங்கத்தை பார்த்து நடந்து செல்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து ஓடாதீங்க. அந்த சிங்கத்துக்கு முன்னாடி போய் நில்லுங்க. உங்களுக்கு ஒரு நபரை சந்திக்க பயமா இருந்தா உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒரு பிரச்சனை வரும்னு பயமா இருந்தா சரி வரும்போது பாத்துக்கலான்னு முன்னாடி நடந்து போங்க. நீங்க அந்த பயத்தை நேரடியா சந்திக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த சிங்கம் உண்மையிலேயே ஒரு டம்மி பீஸு, அது ஒரு பூனைக்குட்டி தான். சில பேரு அதாயிடுமோ இதாயிடுமோன்னு சிங்கத்துக்கு பயந்து பயந்து கவலைப்பட்டு தலைமுடியே நரைச்சு போயிருக்கும். ஆத்தர் சொல்றாங்க, கவலை என்பது பயத்தின் அறிகுறி. நீங்க எப்போ டேனியல் மாதிரி நம்பி கையோட என்னால எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்க கவலை மறையும், உங்க முகமும் முடியும் திரும்ப நல்லா அழகா மாற ஆரம்பிக்கும் சொல்றாங்க ஆத்தர். உங்க வார்த்தை தான் உங்க மந்திரக்கோள். இந்த சிங்கங்கள் கிட்ட போராட உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் உங்க வார்த்தைகள் தான். உங்க வார்த்தை தான் மாய சக்தி கொண்ட மந்திரக்கோள். நீங்க உங்க சிங்கத்துக்கு மேல அந்த கோலை வீசினா அது பூனைக்குட்டியா மாறிடும். ஆனா கண்டிஷன் என்னன்னா, நீங்க அந்த சிங்கத்தை பார்த்து நல்லா அழகா முன்னாடி நடந்து போகணும்னு சொல்றாங்க ஆத்தர். முதல்ல மனுஷங்களுக்கு பயப்படுறது தப்பு. பல பேர் மக்களுக்கே பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தா அதுல இருந்து ஓடி போவாங்க. நீங்க எதை பார்த்து ஓடுறீங்களோ அது உங்களை துரத்தும். நீங்க இந்த உண்மையை உணர்ந்துகிட்டீங்கன்னா எந்த எதிரியும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஆத்தர் சொல்றாங்க, உங்க உண்மையான எதிரிகள் உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. சந்தேகம், பயம், வெறுப்பு, மனக்கசப்புகள் இதெல்லாம் தான் உங்க எதிரிகள். வாழ்க்கையில நீங்க பாக்குற ஒவ்வொரு எதிர்மறை சூழ்நிலைகளும் உங்க தப்பான கற்பனைகள் மூலமா உருவான தெளிவில்லாத எண்ணங்கள் தான். இது போல உருவாகும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணங்களுக்கும் நீங்க உங்களோட அதிகார வார்த்தைகள் மூலமா பதில் சொல்லணும். பிசினஸ் டல்லா இருக்கு, காசு குறைவா இருக்குன்னு உங்க மனசு சொன்னா நீங்க உடனே பதில் இப்படி சொல்லணும், எனக்கு அபரிமிதமான பணம் கடவுள்கிட்ட இருந்து வருது, அது காளான் மாதிரி ஒரே ராத்திரியில முளைக்கும்னு. நீங்க இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது போல நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. சில நேரத்துல உங்களுக்குள்ள வரும் எதிர்மறை எண்ணங்களை நீங்க கவனிக்காம விடுங்க. அப்படி விட்டுட்டா அது அப்படியே கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆத்தர் குட் டைடிங்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் நல்ல செய்தி. ஆத்தர் இதை எப்படி விளக்குறாங்கன்னா, நீங்க கஷ்டப்பட்டு பிறந்தவங்கல்ல, இதுதான் நல்ல செய்தி. நம்ம பல நேரம் நான் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யறேன்னு நினைக்கிறோம். ஆனா பேசிக் லாஜிக்கு இறைவன் கொடுக்கிறவரு, மனுஷன் அதை வாங்குறவரு. உதாரணத்துக்கு சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குது, நம்ம ஜன்னலை திறந்து அதை வாங்குறோம். அதே மாதிரி எனக்கு நல்லது கிடைக்கும்னு நீங்க நம்பினாலே போதும், நீங்க ஒரு பேரின்பமானவரா மாறிடுவீங்க. இந்த நம்புதல் தான் உங்க மனசுல இருக்க அவேக்கனிங்னு சொல்லப்படுற விழிப்புணர்வு. நீங்க எப்போ விழித்தெழுந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு பாக்குற கண்ணோட்டம் உங்களுக்கு வருதோ அப்போ உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்களை யாராவது திட்டினாலும் அது உங்களை இன்னும் வலிமையாக்கதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு தடை வந்தாலும் அது உங்களை முன்னேற்ற படியா மாறி உங்களை மேல கூட்டிட்டு போகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க நல்லதுக்காக தான், முடிவில்லா பேரறிவு பயன்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான நல்ல செய்தி. நாமிகே பென் பத்தி ஆத்தர் அவரோட லைஃப்ல நடந்த அதிசயம் பத்தி சொல்றாங்க. ஆத்தர் சில வருடங்களுக்கு முன்னாடி லண்டன்ல ஒரு நாமிகே பென் வாங்கினாங்க. அது ஒரு ஜாப்பனீஸ் ஃபவுண்டைன் பென். ரொம்ப விலையா இருந்தது அந்த பெண்ணு. அதை வாங்கும்போது அந்த கடைக்காரன் 30 வருடங்கள் இந்த பேனாக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆத்தருக்கு அந்த பேனானா ரொம்ப இஷ்டம். ஆனா ஒரு நாள் எதிர்பாராத நேரத்துல அந்த பேனா தொலைஞ்சு போச்சு. சாதாரண மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவா? ஐயோ அவ்வளோ விலை உயர்ந்த பெண்ணு போச்சே, தொலைச்சிட்டோமேன்னு கவலைப்படுவான். ஆனா ஆத்தர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க உடனே அந்த இழப்ப மறுத்தாங்க. அப்படின்னா இறை சக்தி படைச்ச மனசுல இழப்புன்னு ஒண்ணு கிடையாது, அதனால என்னால அந்த பெண்ணை தொலைக்கவே முடியாது, அது எனக்கு திரும்ப கண்டிப்பா கிடைக்கும், எல்லாம் அதுக்கு என்னையான ஒரு பெண் எனக்கு கிடைக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆத்தர். அங்க இருந்துதான் மேஜிக் ஆரம்பிச்சது. ஆத்தர் நியூயார்க்ல இருந்தாங்க. அந்த பெண்ணு லண்டன் கடைகள்ல மட்டும்தான் கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க நம்பிக்கையோட இருந்தாங்க. ஒரு நாள் அவர் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையோட அறிவிப்பு பலகை அவங்களோட கண்ணுல பட்டுச்சு. அவங்களோட உள்ளுணர்வு அங்க போய் கேளுன்னு சொல்லுச்சு. ஆத்தர் பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த கடைக்குள்ள போய் நாமிக்கே பெண் இருக்கான்னு கேட்டாங்க. ஆச்சரியப்படுற மாதிரி அந்த கடையில அந்த பெண் இருந்தது மட்டும் இல்ல, அத குறைஞ்ச விலையில கொடுத்தாரு கடைக்காரரு. ஆத்தர் 3 பெண்ணு வாங்கினாங்க. இதான் உங்க நல்லதுக்கு விழிப்புடன் இருப்பது. நீங்க உங்க உள்ளுணர்வை கவனிச்சு அது சொல்றபடி நடந்தா தொலைஞ்ச விஷயங்கள் கூட உங்ககிட்ட திரும்ப வந்து சேரும். ஆத்தர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பல நேரம் நமக்கு முன்னாடியே இருக்க நல்லதை பார்க்க முடியாம குருடனா இருக்கும். நம்ம வாய்ப்புகள் முன்னாடியே இருக்கும், ஆனா நம்ம அதிர்ஷ்டம் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அதை பார்க்காம விட்டுருவோம். நம்ம நண்பர்கள் கூட எதிரிகளா நினைச்சு பயப்படுவோம். நமக்கு வர உள்ளுணர்வு காட்டுற வழி எதையும் நம்பாம லாஜிக்க நம்புவோம். ஆனா நீங்க எப்போ விழுந்து எழுறீங்களோ அப்போ உங்களுக்கு புரியும் இந்த உலகத்துல எதிரிகள்னு யாருமே இல்லைன்னு.
கடவுள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நேரங்கள்லயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் உங்க நல்லதுக்காக தான் அதை பயன்படுத்துவாரு. உங்க பாதையில வர தடைகள் எல்லாம் உங்க முன்னேற்ற படிகளா தான் மாத்தி தராரு. இப்போ சாப்டர் 3ல ஆத்தர் சொன்னதோட ஒரு சிறு சுருக்கம் பார்த்துட்டு நம்ம சாப்டர் 4க்குள்ள போவோம். பயம் தான் உங்களோட ஒரே எதிரி. அதை எதிர்கொள்ள தெரிந்து கொண்டால் அது மறையும். கவலையும் பயமும் இரட்டை சகோதரர்கள். பயத்தை அழித்தால் கவலையும் அழிந்து போகும். தொலைந்து போன பொருட்களை இழப்பை மறுத்தல் மூலமாக திரும்ப பெற முடியும். அடுத்து சாப்டர் நம்பர் 4, த க்ளோரி ஆஃப் த லார்ட், இறைவனின் மகிமை. இந்த சாப்டர்ல ஆத்தர் ஃப்ளோரன்ஷன் மகிமைன்னு எதை சொல்றாங்கன்னா, நம்ம மனசுல இருக்க அந்த உள்ளுணர்வு அதிர்வுகள் எப்படி நம்மள சுத்தி இருக்கும் உலகத்தை மாத்துதுன்னு ரொம்ப அழகா விளக்கி சொல்லியிருக்காங்க. அகராதியில க்ளோரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரகாசம் இல்ல மகிமை அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்கோம். ஆத்தர் சொல்றாங்க, என் கண்கள் இறைவனின் பிரகாசத்தை பார்த்து விட்டது அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆன்மீக விதிகள் செயல்கள்ல இருக்கிறத பாக்குறது தான் இறைவனின் மகிமை. நம்மளால கடவுளை நேர்ல பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு தத்துவம், அவர் ஒரு சக்தி, அவர் நமக்குள்ள இருக்க பேரறிவு. அவரை நாம கண்களால பார்க்க முடியாது. ஆனா நமக்குள்ளதான் இறைவன் இருக்காருன்னு காட்டக்கூடிய அத்தாட்சியங்களை பார்க்க முடியும். இறைவனை நிரூபிங்க. எப்படி இருக்கும்னா, கடவுள் இருக்காருன்னு நம்ம வாயால சொல்றது வேற, அவரோட சக்தியை நம்ம வாழ்க்கையில நிரூபிக்கிறது வேற. கடவுளுக்கு ஒரு தனிப்பட்ட விளக்கம் எல்லாம் கிடையாது. அவர் ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல். ஒரு பிசிக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் வரும். அதே மாதிரி கடவுளோட சக்தியை யூஸ் பண்ணாதான் அதிசயங்கள் நடக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இந்த விஷயம் சரியா நடக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு இறைவன் கிட்ட பொறுப்பை விட்டுட்டா அந்த விஷயம் நடந்து முடியும் போது நீங்க கடவுளை நிரூபிக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணேன் ஆனா நடக்கவே இல்லைன்னு. அதுக்கு ஆத்தர் 2 காரணங்களை சொல்றாங்க. முதலாவதா, நீங்க தப்பா கேட்டிருப்பீங்க. அதாவது எனக்கு அது வேணும் இது வேணும்னு உங்க பர்சனல் வில்லுன்னு சொல்லப்படுற அகந்தைய முன்னாடி வச்சு கட்டாயப்படுத்தி கேட்டிருப்பீங்க. கடவுளோட இறை திட்டத்தை நம்பாம கேட்டிருப்பீங்க. 2ஆவதா, நீங்க பயம்னு சொல்ற அதிர்வுகள்ல இருந்து பிரார்த்தனை பண்ணிருப்பீங்க. கிடைக்கலனா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே கேட்டிருப்பீங்க. நீங்க சோகமா கேட்டா பதிலும் சோகமா தான் வரும். நீங்க நம்பிக்கையோட கேட்கறதுதான் சரியான பிரார்த்தனை முறையா இருக்கும்னு ஆத்தர் தெளிவுபடுத்துறாரு. உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அதிசயங்களும் கடவுளை நிரூபிக்கிறது தான். தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கிறது, எதிர்பார்க்காத நேரத்துல பணம் வர்றது, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறது, இது எல்லாமே ஒரு நிரூபணம் தான். ஒவ்வொரு வாட்டியும் இது நடக்கும்போது எஸ், கடவுளின் சக்தி வேலை செய்யுதுன்னு உங்க நம்பிக்கை இன்னும் வலிமையாகணும். இதான் இறைவனை நிரூபித்தல். என்ன நடக்குமோன்னு பயப்படுறது நிறுத்துங்க. எல்லாமே என் நன்மைக்காகவே தான் நடக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க கேட்ட விஷயம் நடக்கும்போது கடவுள் நடத்தி கொடுத்துட்டாருன்னு புகழ்ந்து நன்றி சொல்லுங்க. இப்படி நீங்க தினமும் பண்ண உங்க வாழ்க்கை முழுக்க நிரூபணங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். கடவுளை நிரூபிக்கிறதுனா அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு அந்த அதிசயம் நடக்கிறத பாக்குறது தான். நீங்க சரியான நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இடம் கொள்ளாத அளவு ஆசீர்வாதம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த மனநிலையில ஒரு விஷயத்த கேக்குறீங்களோ அதே அதிர்வோடு தான் உங்களுக்கு பதிலும் வரும். உங்க ஆசைகள் சோகமா நம்பிக்கை இல்லாம இருந்தா பதிலும் அதே போல சோகமா தான் வரும். நீங்க அவசரப்பட்டு ஆசைப்பட்டா அது ரொம்ப காலம் தாழ்த்தப்படும், இல்லனா ரொம்ப அதிரடியா கிடைக்கும். ஆத்தர் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒருத்தர் இருந்தான், அவன் வறுமையில இருந்தான். ரொம்பவுமே ஒரு சோக மனப்பான்மையோட கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணான். எனக்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு வேணும், அதை சுத்தி ரொம்ப அழகான இடம் இருக்கணும்னு சோகமா வேண்டிக்கிட்டான். கொஞ்ச நாள் நான் ஒரு பெரிய அரண்மனை போல ஒரு வீட்டுக்கு காவல்காரனா வேலைக்கு சேர்ந்தான். இந்த கதை மூலமா ஆத்தர் சொல்ல வர பாடம் இதான். நீங்க ப்ரே பண்ணும்போது புகழ்ச்சி மற்றும் நன்றியோட கடவுள் கிட்ட கேளுங்க. அப்போதான் நீங்க அந்த கடவுளின் மகிமையை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். வாழ்க்கையில எல்லாமே அதிர்வுகளை சார்ந்துதான் இருக்கு. நீங்க எதை ஈர்க்கிறீங்களோ நீங்க அதுவாவே ஆகுறீங்க. நீங்க அநீதி மற்றும் வெறுப்பு இந்த 2 அதிர்வுகளோட இருந்தா உங்க பாதையில ஒவ்வொரு அடியிலையும் அதே மாதிரி ஆட்களையும் சூழ்நிலையும் தான் சந்திப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த உலகமே கஷ்டமானதா மாறி போய் எல்லாரும் உங்களுக்கு எதிரா இருக்க மாதிரியே தோண ஆரம்பிக்கும். ஹெர்மஸ் ட்ரைமெகிஸ்டஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, உங்க மனநிலைய மாத்த உங்க மன அதிர்வுகளை மாத்துங்கன்னு. ஆத்தர் ஃப்ளோரன்ஸ் இன்னும் அழுத்தமா சொல்றாங்க, நீங்க யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற நபரா இருந்தா இன்னைக்கு இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணுங்க. இறைவன் என்னை மதிக்கிறார், அதனால் மனிதர்களும் என்னை மதிக்கிறார்கள், நான் என்னையே மதிக்கிறேன். இத சொன்ன உடனே உங்க வெளி உலகத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம பல நேரம் நான் தான் இந்த வெற்றியை உருவாக்குனேன்னு நினைச்சு தலகணத்தோட சுத்துவோம், இல்லனா என்னால ஒண்ணுமே உருவாக்க முடியலன்னு வருத்தத்தோட சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, கடவுளோட சக்தியை வெளியே சொல்லி பரப்புற ஒரு விநியோகஸ்தர் தான் நாம. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரிக் வயர் கரண்ட்டை உருவாக்கல, ஆனா அது பவர் ஹவுஸ்ல இருந்து வர கரண்ட்டை லைட்டுக்கும் ஃபேனுக்கும் விநியோகம் பண்ணுது. அதே மாதிரிதான் நாமளும். நமக்குள்ள முடிவில்லாம் அந்த பேராற்றல் எப்பவுமே இருக்கு. நீங்க அதை எந்த வழியா திருப்புறீங்க அதான் முக்கியம். நமக்கு தெரிய வேண்டியது நம்மளோட கருவிகள், நம்மளோட வார்த்தைகள் தானே. ஒரு தலைமை தொழிலாளி கிட்ட நல்ல டூல்ஸ் இருக்கணும். அதே போல உங்க வாழ்க்கைக்கான நல்ல டூல்ஸ் என்னன்னா அது வார்த்தைகள் மட்டுமே. நீங்க என் வாழ்க்கை நாசமா போகுதுன்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்க பிரபஞ்ச சக்தியை அழிக்கிற வழியில செலுத்துறீங்க. அதே நீங்க எல்லாமே சரியாதான் நடக்குதுன்னு சொன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை காட்டி எழுப்புற வழியில செலுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க கட்டிட்டு இருக்க உங்க வாழ்க்கை அப்படிங்கிற கட்டிடம்
இறைவன் போட்ட பிளான் மாதிரி இருக்கான்னு அப்பப்போ உறுதிப்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம புரிந்து கொள்ளும் காலத்துக்குள்ள வந்துட்டோம். நமக்கு சாதாரண மக்களின் நம்பிக்கை கிடையாது, நமக்குள்ள இருக்கிறது விதிகளை புரிந்து கொண்ட ஒரு நம்பிக்கை. நீங்க எதை வாங்கினாலும் புரிதலோட வாங்குங்க. ஆன்மீக விதிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திய நல்ல வழியில பரவ செய்ய முடியும்னு ஆத்தர் சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்க உங்களுக்கும் நடக்கும்னு எதிர்பார்க்கணும். நீங்க எதை வெளிய அனுப்புறீங்களோ அது திரும்ப உங்களுக்கே வரும். நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன பண்றீங்களோ அதான் உங்களுக்கும் நடக்கும். எங்க ஆத்தர் நியூஸ் பேப்பர்ல ஒரு குட்டி கதையை சொல்றாங்க. ஒரு டாக்டர் தான் பேஷண்டான ஒரு பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்த பார்த்தாரு. அந்த பொண்ணோட மாமியார் எப்பவுமே வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணோட உடம்புல கட்டிகள் வந்துருமா. இதுல எதுவும் அதிசயம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தன்னோட மாமியார பிடிக்கல. அதான் மனசுக்குள்ள கொதிக்கிறது அவளோட உடம்பு மேல கட்டிகளா வெளியே வருது. ஆத்தர் சொல்றாங்க, உங்க மனசுக்குள்ள அன்பு இருந்தா அது முகத்துல பிரகாசமா வெளிப்படும். கோவம் இருந்தா அது இப்படிதான் கட்டிகளா வெளிப்படும்னு சொல்றாங்க. ஆத்தர் சிங்கிள் ஐ அப்படின்னு ஒரு மாஸ்டர் சீக்ரெட் பத்தி சொல்றாங்க. இது நம்மள ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு வலிமையான ராட்சசன் மாதிரி மாத்துற ஒரு மென்டல் டூல். நமக்குள்ள 3வது கண்ணுன்னு சொல்லப்படுற ஒரு சக்தி இருக்கு. அதான் கற்பனை திறன். ஆதர்ஷன் சொல்றாங்க, நம்ம நெத்தியில தான் இந்த கற்பனை திறனோட இடம் இருக்குன்னு. ரெட்டை பார்வை, இது நம்ம 2 கண்ணுல வெளி உலகத்தை பாக்குறது. இங்கதான் நல்லது கெட்டது வெற்றி தோல்வின்னு 2 விஷயங்கள் தெரியும். ஒற்றை பார்வை, இது உங்க மனசால நல்லதை மட்டுமே பாக்குற மாதிரி போக்கஸ் பண்றது. வெளியே பிரச்சனை தெரிஞ்சாலும் உள்ள இது என் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நம்புறதுதான் இந்த ஒற்றை பார்வை. உங்களுக்குள்ள இருக்கும் ராட்சசன், பழைய கதைகள்ல வர நெற்றியில ஒரு கண் இருக்கும் ராட்சசன் தான் உண்மையிலேயே நீங்க. நீங்க எப்போ உங்க கற்பனை திறனை சரியா பயன்படுத்தி வெற்றியை மட்டுமே நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க ஒரு ராட்சசன் மாதிரி வலிமையானவரா மாறிடுவீங்க. உங்களுக்கு முன்னாடி எந்த எதிரியும் நிற்க முடியாது. யாராவது உங்களுக்கு கேடு நினைச்சாலும் நீங்க அவங்களுக்கு நல்லது அனுப்பும்போது அவங்களோட எதிர்மறை சக்தி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றாங்க ஆத்தர். ஸ்டெப் நம்பர் 1, ஒரு பிரச்சனை வந்தா என்னோட ஒற்றை கண்ணான மாயக்கண் உண்மையை மட்டும்தான் பார்க்குதுன்னு சொல்லுங்க. ஸ்டெப் நம்பர் 2, இந்த சூழ்நிலை என்னை தொந்தரவு பண்ணாதுன்னு உறுதியா நில்லுங்க. ஸ்டெப் 3, அது தோல்வியா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற வெற்றியை மட்டுமே கற்பனை பண்ணுங்க. இந்த மாயக்கண்ணுள்ள மனுஷனுக்கு இருட்டு கிடையாது. அவன் தீமையில கூட நல்லதை பாக்குற ரசவாதி மாதிரியானவன். நீங்க பயப்படாம அமைதியா இருந்தா உங்க உள்ள இருக்க அந்த ராட்சசன் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொண்டு வருவாரு. ஆத்தர் ஃப்ளோரன்ஸ் சொல்ற இந்த கதையோட கரு என்னன்னா, பழசையே நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ 35 வயசு. கணவன் அழந்தவங்க. அவங்க சின்ன வயசுல ஒரு பெரிய பால் டான்ஸ் விழாவுக்கு போனாங்க. இப்போ அந்த பொண்ணு மனசுல அந்த விழா எப்படி பதிஞ்சு போயிருந்துச்சுன்னா, அங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருந்தாங்க. எல்லாரும் அவட்ட ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அந்த மியூசிக், அந்த ட்ரெஸ் எல்லாம் கனவு மாதிரி இருந்தது. ஆனா இப்ப 35 வயசுல அவ வாழ்க்கை கசப்பா இருக்கு. ஒரு நாள் பழைய காகிதங்கள் எல்லாம் இருக்கும் போது அந்த பால் டான்ஸ் விழாவோட ப்ரோக்ராம் கார்டு கிடைக்குது. அதை பார்த்ததும் அவளுக்கு, ஆஹா, அந்த காலம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கு, நம்ம ஏன் அங்க சந்திச்ச 6 பேரையும் திரும்ப பார்க்க கூடாது அப்படின்னு யோசிச்சா. அப்ப கிடைச்ச அந்த இளமையும் சந்தோஷமும் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு ஒரு மாயை அவன் மனசுக்குள்ள வருது. அவன் அந்த கார்டுல இருந்த 6 பேரையும் தேடி போறா. ஆனா அவன் நினைச்சதொன்னு நடந்ததொன்னு. ஒரு நபருக்கு அவள் அங்க அடையாளமே தெரியல. அவளுக்கு அது அதிர்ச்சியா இருந்தது. சில பேரு ரொம்ப கேவலமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடைசியா ஒரு ஆளை பாக்குறா. அவர் முடிவெற்ற கடை வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு அதே ஹால்ல திரும்ப டான்ஸ் நடக்குது, வாங்க போலான்னு. அவ ரொம்ப ஆசையோட அந்த டான்ஸ் ஹாலுக்கு போறான். அவன் மனசுல 16 வயசுல பார்த்தா அந்த காட்சி பெருசா இருக்கு. ஆனா இப்போ அவ அங்க போனா ஹால் ரொம்ப சீப்பா கேவலமா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் நல்லா இல்ல, ஆட்களும் அழகா இல்ல. அவ தனக்கு பிடிச்ச அந்த பழைய மியூசிக்க வாசிக்க சொல்றா. ஆனா அங்க இருக்க பசங்க, என்னங்க இது ஓல்ட் ஃபேஷன்டா இருக்குன்னு கலாய்க்கிறாங்க. அப்பதான் அவளுக்கு சுருன்னு ஒரு உண்மை புரிஞ்சுது. அந்த பால் டான்ஸ் உண்மையிலேயே அப்படி ஒன்றும் பெருசா இல்ல. அவ 16 வயசு பொண்ணா இருந்தப்போ அவளோட கற்பனை அதை ரொம்ப அழகா காட்டிருக்கு. இப்போ வளர்ந்த பிறகு அந்த பழச உண்மையிலேயே எவ்வளவு சீப்பா இருக்குன்னு அவ கண்ணுக்கு தெரியுது. ஆத்தர் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு சொல்ல வராங்கன்னா, பழசுங்கிறது ஒரு மாயை. நம்ம அந்த காலம் நல்லா இருந்ததுன்னு சொல்ற பல விஷயங்கள் உண்மையிலேயே அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. நம்ம மனசுதான் அதை எடிட் பண்ணி நல்லா இருந்த மாதிரி காட்டுது. நீங்க பழசையே தேடி திரும்ப போனா ஏமாற்றம் தான் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கும் இந்த வாழ்க்கைய, இந்த நேரத்தின் இனிமைய சந்தோஷமா அனுபவிச்சா போதும்னு ஆத்தர் சொல்றாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 5, பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அமைதியும் செல்வமும். இந்த அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே ஆத்தர் ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க. அமைதி மற்றும் செல்வம் எப்போதும் ஜோடி போட்டுட்டு கூடவே தான் வரும். நம்ம மனசுல நிம்மதி இல்லைன்னா நம்ம கையில காசு தங்காது, நல்ல வாய்ப்புகளும் கிடைக்காது. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில காசு இல்ல, நல்ல வேலை இல்லைன்னு குறைபாடு இருக்கும், அவங்க எல்லாம் ஒரு வித பயத்திலையும் குழப்பத்திலுமே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம பயத்துல இருக்கும்போது நம்ம முன்னாடியே ஒரு நல்ல வாய்ப்பு வந்தாலும் நம்ம தலைக்குள்ள இருக்கிற அந்த அமைதி இல்லாத சத்தம் நம்மள அதை பார்க்க விடாது. ஆனா ஒரு அமைதியான மனுஷன் எப்பவுமே கவனத்தோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும் மனநிலையில இருப்பாரு. அவருக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் வரும்போது அதை பிடிச்சிட்டு அடுத்த நிமிஷமே காரியத்துல இறங்குவாரு. ஆத்தர் ஒரு ஆர்டிஸ்டா இருந்ததால மக்களோட முகத்தை ரொம்ப கவனிப்பவரா இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பொண்ணு ரொம்ப சோகமா கண்ணெல்லாம் கலங்கி ஆத்தர் கிட்ட வந்தாங்க. அந்த பொண்ணோட லவ்வர் அவளை விட்டு போயிட்டாரு. அதனால அவளோட எனர்ஜி எல்லாம் இழந்தவங்க போல ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஆத்தர் முகத்தை பார்த்தப்போ, இவ முகம் பாட்டிசல்லிங்கிற புகழ்பெற்ற ஓவியரின் ஓவியம் போல அழகா இருக்கு
ஆனா இவ இவ்ளோ சோகமா இருக்காளேன்னு நினைச்சாங்க. ஆத்தர் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லி தன்னோட ஒரு புக்கை படிக்க கொடுத்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒரு பொண்ணு ரொம்ப டேஷிங்கா அழகா ஹாப்பியா உள்ள வந்தாங்க. ஆத்தர் இந்த பொண்ணோட முகம் கூட பாட்டிசலி பெயிண்டிங் மாதிரியே இருக்கேன்னு நினைச்சிட்டு கவனிச்சு பார்த்தப்பதான் தெரியுது வந்திருக்கிறது முன்னாடி வந்தா அதே பொண்ணுதான்னு. அவளோட புக்கை படிச்சு மன அமைதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவளோட அந்த அமைதி தான் அவளோட முகத்தையே மாத்திருக்கு. அடுத்ததா ஆத்தர் உங்களுக்கு பின்னாடி இருக்க மதில் அப்படின்னு குறிப்பிட்டு சில கருத்துக்களை சொல்றாங்க. ஆத்தர் எங்க மதில்னு சொல்றது உங்க வீட்டு சுவத்தல்ல, உங்க மனநிலையதான். ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு கோட்டை மாதிரி ஒரு மதில் இருக்கு. இந்த மதிலுக்குள்ள நீங்க அமைதியை வச்சிருந்தீங்கன்னா வெளியிருந்து வரும் பிரச்சனைகளான காசு இல்லாத கஷ்டம், யாரையாவது திட்ட வர மன வருத்தம், இது போல உங்களை தாக்கும் விஷயங்கள் எல்லாமே உங்க நிம்மதியை அசைக்க முடியாது. நீங்க உங்க மனசுக்குள்ள பயங்கிற மதில் சுவரை கட்டி வச்சிருந்தா வெளியிருந்து நல்லது எதுவுமே உள்ள வர முடியாது. மனது விசஸ் ஆழ் மனது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை பத்தி பேசுறாங்க இங்க. இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லப்படுற ஆழ் மனசு இருக்கே, இதை ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்கதான் நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட நெகட்டிவ் விஷயங்களான உன்னால முடியாது, காசுனா கஷ்டம், பயம் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். நம்ம மனசு எப்போ இந்த சேமிப்பு ரூம்குள்ள இருந்தே தான் யோசிக்கும். சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லப்படுற மேல் மனசு இருக்கே, இது உங்களுக்குள்ள இருக்க தெய்வீக சக்தி. இங்க எந்த பயமும் இல்ல, எப்போ நிம்மதி மட்டும்தான் இருக்கும். இங்கதான் எல்லாத்துக்கும் தீர்வும் இருக்கும். இந்த ஹை ஆல்டிடியூட் கான்செப்ட் இதை புரிஞ்சுக்க ஃபிளைட்டை உதாரணமா சொல்றாங்க. ஆத்தர் ஃபிளைட்ல கலிபோர்னியால இருந்து வரும்போது ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. நீங்க கீழே இருக்கும்போது உங்க கண்ணு முன்னாடி இருக்க பெரிய கட்டிடமோ இல்ல ஒரு டிராபிக் ஜாமோ ரொம்ப பெருசா தெரியும், டென்ஷன் ஆகும். ஆனா ஃபிளைட் ரொம்ப உயரத்துல பறக்கும்போது கீழே இருக்க எல்லாமே ரொம்ப சின்னதா இல்ல இல்லாத மாதிரியே தெரியும். அதே மாதிரி நம்ம மனசை சூப்பர் கான்சியஸ் நிலைமைக்கு உயரத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் தூசு மாதிரி சின்னதா போயிடும். இந்த மாதிரி உயரத்துல இருக்கும்போது தான், அதாவது உயர்ந்த மனநிலையில இருக்கும்போது தான் நம்ம வெற்றியை அறுவடை பண்ணவே முடியும். வெட்டுக்கிளிகளை உதாரணமா வச்சு ஆத்தர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. நம்ம உணர்ச்சிகள் தான் நம்மள அறுவடை பண்ண விடாம தடுக்குது. வெட்டுக்கிளிகள் எப்படி ஒரு நல்லா விளைஞ்சிருக்கும் பயிர்கள் எல்லாம் தின்னு அழிச்சிருமோ, அதே மாதிரி நம்ம மனசுல ஒரு சந்தேகம், பயம், இது ரெண்டும் நம்மகிட்ட வர வேண்டிய நல்லதெல்லாம் தின்னுடுது. நீங்க அமைதியா இருக்கும்போது தான் உங்க மனசு அந்த உயரத்துல பறக்கும். அப்போ உங்க மதிலுக்குள்ள நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். நீங்க எதை தேடுறீங்களோ அது ஏற்கனவே உங்க வழியில இருக்கு. ஒரு நண்பரோட கதைய ஆத்தர் சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு ஒரு இட்டாலியன் கையெழுத்து பிரதிய மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பப்ளிஷ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் தானே எடுத்துட்டு போய் சாப்பிடும் ஒரு உணவு விடுதியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு அந்நியர்கிட்ட யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்நியருக்கு அவர் பேசின சப்ஜெக்ட் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தது. அவரு இதை பப்ளிஷ் பண்ணா நீங்க கஷ்டப்படுவீங்க, எதனாலனா உங்களோட பிரதி கவர்மெண்ட் ஐடியாஸ்க்கு எதிராக இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. லைப்ரரியில போய் தேடி கூட கிடைக்காத தகவல்கள் அவங்க அமைதியா இருந்த நேரத்துல ஒரு அமைதியான கடல் வழியா ஒரு கப்பல் எப்படி வந்து கரை சேருமோ அப்படி சுலபமா அவருக்கு தேவையான தகவல்கள் வந்து சேர்ந்துச்சுன்னு ஆத்தர் இந்த கதையை சொல்றாங்க. அடுத்து ஆத்தர் சொல்ற ஈஸியான வழிமுறையே அஃபர்மேஷன் தான். நீங்க உங்க எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட உங்க வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். வார்த்தைகளை பயன்படுத்தி சூழ்நிலையை சரி பண்ண நம்ம கத்துக்கணும். சில நேரம் மனித மனதால நினைக்க கூட முடியாத அளவுக்கு கடவுள் அந்த சூழ்நிலைய சமன் பண்ணுவாரு அப்படின்னு ஆத்தர் நம்புறாங்க. ஆத்தர் நமக்கு நினைவுபடுத்துறது இதுதான். நீங்க நம்பிக்கை மட்டும் வச்சிருந்தா போதாது, அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடு இருக்கணும். அசெட் பில்ட் பண்றவங்க எப்படி ஷேர் மார்க்கெட்டை கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஃபெய்த் மார்க்கெட்டை தொடர்ந்து கவனிக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம நம்பிக்கை கீழே போயிடும். அது கீழே போக ஆரம்பிச்சா கடைசியில ஒரு பெரிய பிரச்சனைல வந்து முடியும். எதனாலனா நம்ம உள்ள இருந்தே வர குரல் கேட்காம நம்ம யோசிச்சு செஞ்ச காரியங்கள் தான் பிரச்சனைக்கு காரணம். உள்ளுணர்வு பத்தி ஆத்தர் ஷின் சொல்ற இந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. இது நம்ம இன்டர்னல் GPS அப்படின்னு கூட சொல்லலாம். ஆத்தர் சொல்ற உள்ளுணர்வுனா என்னன்னா, நம்ம யோசிச்சு செய்யக்கூடியது இல்ல, அது நம்ம சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வர ஒரு இன்னர் வாய்ஸ், அதாவது உள்ள இருந்து வரும் ஒரு குரல். யோசிப்பதுங்கிறது இதை சாப்பிடலாம், இது வேண்டாம், இதுல லாபம் வருமானு கணக்கு போடும். இன்ட்யூஷன் கணக்கு போடாது, அது சரியான வழிய முதலே காட்டி கொடுக்கும். அது எப்பவும் தப்பா போகாது. அதனாலதான் அத அன்எர்ரிங் கைடுன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் பெரிய பிரச்சனை வரும்போது தான் உள்ளுணர்வை தேடுவோம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கும் இது பழகுங்கன்னு சொல்றாங்க. காலையில எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறதா இல்ல டீ குடிக்கிறதான்னு கூட உங்க இன்ட்யூஷனை கேட்டு பாருங்க. யாருக்காவது கால் பண்ணணும்னு தோணுனா யோசிக்காம கால் பண்ணிடுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் வரும், அதை ஃபாலோ பண்ண பழகுங்க. உங்க இன்ட்யூஷனோட கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப பெரிய பிரச்சனைகள், பிசினஸ் லாஸ், லைஃப் டெசிஷன் வரும்போது அது உங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு தெளிவா காட்டி கொடுக்கும். நிறைய நேரத்துல நம்ம யோசிச்சு செய்யற மனசு கூட தான் போராடுவோம். ஆத்தரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த யோசிச்சு வேலை செய்யற மனசை நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாரா. இது லாஜிக்கலா யோசிக்கும், ஆனா சில நேரத்துல சூழ்நிலைய தப்பா கைட் பண்ணிடும். இன்ட்யூஷன் சொல்லப்படுற உள்ளுணர்வு இது நம்ம வாழ்க்கையில மேஜிக் எழுத்து கொண்டு வரும். எது ஹஞ்ச், எது ஃபியர்னு தெரிஞ்சுக்கணும். இன்ட்யூஷன், பயம், இந்த ரெண்டுமே நம்ம மனசுல தோன்றதுனால பல பேருக்கு இது ஒரு குழப்பம் ஆகும். ஆத்தர் இந்த குழப்பத்தை எவ்வளவு அழகா தெளிவு பண்றாங்கன்னு பாக்கலாம். ஆத்தர் சொல்ற ஹஞ்ச் ஒரு அமைதியான விஷயம். இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயமே அமைதிதான்.
எப்போ உங்க மனசுல ஒரு விஷயத்த செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணும், அதை செஞ்ச பிறகு உங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அது அவசரமா கூட இருக்கலாம், ஆனா அதுல ஒரு தடுமாற்றம் இருக்காது. அது ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி. பயத்தோட மெயின் கேரக்டரே குழப்பம்தான். நீங்க ஏதாவது முடிவெடுக்க யோசிக்கும் போது உங்க மனசுல ஐயோ இது நடந்துருமோ, தப்பாயிடுமோன்னு ஒரு படபடப்பு இருந்ததுன்னா அது 100% பயம்தான். பயம் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கும். ஒருத்தட்ட பேச பயம், ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண பயம்னு அது ஒரு ரெட் சிக்னல் மாதிரி. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஆத்தர் ஒரு பெஸ்டான ட்ரிக் சொல்றாங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா உங்க மனசுல அந்த விஷயத்த நினைச்சா அமைதியா இருக்கான்னு கவனிங்க. அது நல்லதுதான். ஆனா பயத்துல இருக்குன்னா அது உங்க யோசிக்கிற மனசுன்னு அர்த்தம். அது உங்களை குழப்பத்துல வைக்கும். ஹஞ்ச் எப்பவும் எதிர்பாராத விதமா ஒரு நல்ல பாதையை காட்டும். பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டா அதுக்கு நம்பிக்கை பத்தி தெரியணும். நமக்கு நம்பிக்கைனா என்ன? நல்லது நடக்கும்னு நம்புறது. பயனா என்ன? அதுவும் அதே நம்பிக்கை தான், ஆனா தப்பா திருப்பி வச்சுக்கிறோம். அதாவது கெட்டது நடந்துருமோன்னு கெட்டதை நம்புறது. ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் கெட்டது நடக்கும்னு தப்பான ஒரு விஷயத்துல நம்பிக்கை வைக்கிறீங்க. இந்த தப்பான நம்பிக்கையை மாத்துறதுக்கு ஆத்தர் ஒரு சிம்பிள் டூல் தராங்க. அதான் அஃபர்மேஷன் சொல்லப்படுற நம்பிக்கை வார்த்தைகள். நீங்க ரொம்ப பயத்துல இருக்கும்போது உங்க மனசுல இந்த வரிய திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் எப்பவும் அமைதியா இருக்கேன், எனக்கு சரியான வழி காட்டப்படுகிறது. இது நீங்க திருப்பி திருப்பி சொல்லும் போது உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா பயங்கிற உணர்வுல இருந்து அமைதிங்கிற உணர்வுக்கு மாறிடும். நம்ம பயத்துல இருக்கும்போது டிவி சிக்னல் கிடைக்காத மாதிரி நம்ம மனசு வேண்டாத சத்தம் தான் போடும். சரியான ஹஞ்ச், அதாவது உள்ள இருந்து வர குரல் கிடைக்காது. நீங்க மேல சொன்ன அந்த வரிய சொல்லி அமைதியாயிட்டா உங்க மனசுல சிக்னல் கிளியர் ஆயிடும். அப்போ உங்க இன்ட்யூஷன் உண்மையான வழிகாட்டியா உங்ககிட்ட பேசும். இப்போ இத பண்ணு, அங்க போன கரெக்டான ஐடியாவை தரும். பயம் வரும்போது அதை எதிர்த்து போராடாதீங்க. அதுக்கு பதிலா எனக்கு நல்லதுதான் நடக்கும், நான் பாதுகாப்பா இருக்கேன்னு உங்க வார்த்தையால ஒரு மதில் கட்டி வச்சுக்கோங்க. அதான் உங்க கான்சியஸ்னஸ பாதுகாக்கும். இப்போ உங்க மனசுல அமைதியா ஒரு விஷயம் தோணுதுன்னா அதான் உங்க இன்ட்யூஷன். அதை நம்பி காரியத்துல இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 6, யோர் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்க பெரும் வாய்ப்பு. நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம செத்து போனதும் மேல போனா சித்ரகுப்தன் நம்ம கணக்கெல்லாம் பாப்பாரு, அப்போதான் நம்ம செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைக்கும்னு. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்போ வருமோ தெரியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ஒரு தீர்ப்பு நாள் தான். நீங்க பேசுற ஒவ்வொரு வீண் வார்த்தைகள் இல்ல தப்பான வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். உங்க வார்த்தையை வச்சுதான் நீங்க நல்லவர்னு நிரூபிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முடியும். நீங்க நல்ல வார்த்தைகள் பேசினா உங்க வாழ்க்கையில வெற்றி தானாவே வரும். அதான் உங்க வார்த்தை உங்களை காப்பாத்துன்னு அர்த்தம். நீங்க எப்பவும் எனக்கு காசு இல்ல, நான் ஒரு தோல்வியாளன் அப்படின்னு பேசினா உங்க வார்த்தை உங்களுக்கு ஒரு தண்டனையா மாறும். நீங்க உங்க பழைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில வந்த பெரிய அழிவு இல்ல பெரிய சந்தோஷம் ரெண்டுமே நீங்க முன்னாடி உங்க வாயால பேசின விஷயத்தாலதான் கவரப்பட்டு அந்த சூழ்நிலையே உருவாகி இருக்கும். நம்ம சில நேரம் சர்க்காஸ்டிக்கா இல்ல ஜோக்கு நம்மளே தாழ்த்தி பேசுவோம். என் மூளை என்ன திருப்பியா வேலை செய்யுது, எனக்கு தான் எப்பவும் பேட் லக் வரிசையில நிக்குமே, நான்லாம் எங்க உருப்பட போறேன் இப்படி நீங்க சிரிப்புக்காக சொன்னாலும் உங்க ஆழ் மனசு அதை ஜோக்குன்னுலாம் எடுத்துக்காது. அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி. நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதையே அவுட்புட்டா வெளியே தரும். நீங்க ஜோக்கு சொன்னாலும் உங்க சப்கான்ஷியஸ் ஓ இவனுக்கு பேட் லக் தான் வேணுமா, ஓகே ரெடி அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில பேட் லக்கே கொண்டு வரும். நீங்க பேசும்போது உங்க மனசுல ஒரு படம் உருவாகும். நீங்க ஃபெயிலியர்னு சொன்னா ஃபெயிலியர் சீன் உங்க மனசுல ஓடும். இந்த இமேஜ் தான் சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகி வெளியே உங்க உண்மை வாழ்க்கையா மாறுது. அதனால ஒரு உண்மை தெரிஞ்ச மனுஷன் எப்பவும் தன்னோட பேச்சுல ரொம்ப கவனமாவே இருப்பான். கோபம் மற்றும் வெறுப்பு இது பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். மக்கள் பண்ற பெரிய தப்பு அவங்க ரொம்ப கோவத்திலயும் வெறுப்புலயும் இருக்கும்போது பேசுறதுதான். ஆத்தர் சொல்றாங்க, வார்த்தைகளுக்கு அதிர்வுகள் இருக்கு. நீங்க கோவமா பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ரொம்ப மோசமான எதிர்மறை உணர்வுகள் இருக்கு. நீங்க எதை சத்தம் போட்டு பேசுறீங்களோ அதை நீங்க கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு யாராவது எப்போ எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, உடம்பு வலிக்குதுன்னு பேசிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வியாதி வரும். ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரியாத கயிறுகள் மூலமா அதை இழுத்து வியாதிய கூப்பிடுறாங்க. நம்ம நாக்குல தான் வாழ்வும் சாவும் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் காலைல எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு குத்தம் குறைய சொல்லிக்கிட்டு யாரையாவது திட்டுறது, தப்பான மோசமான கதைகளை பேசுறதுன்னு அவங்க குணத்தை தப்பா வளர்த்து வச்சிருக்காங்க. இப்படி எப்பவும் சோகத்தையும் பிரச்சனையும் பேசுற மக்களை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவாங்க. ஐயோ இவன்ட்ட போனா பிரச்சனை தான் வரும்னு அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க பேசியே தன்னோட வாழ்க்கைய கஷ்டங்களின் கூட்டங்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அறிவியலும் மதமும் இப்போ ஒன்னா வர காலம் வந்துருச்சு. அறிவியல் அணுக்களுக்குள்ள இருக்கிற சக்தியை கண்டுபிடிக்குது. உண்மை தத்துவம் வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற சக்தியை சொல்லி தருது. ஆத்தர் ஒரு நல்ல ஒப்புமையை கொடுக்கறாங்க. நீங்க வார்த்தைகளை கையாளும் போது வெடிகுண்டுகளை கையாளுறீங்கன்னு நினைச்சுக்கோங்கன்னு. வார்த்தைகளுக்கு உடம்புல ரசாயன மாற்றங்களே கொண்டு வர சக்தி இருக்கு. அடுத்ததா ஹீலிங் பத்தி ஒரு உண்மை சம்பவத்தை ஆத்தர் சொல்றாங்க. ஆத்தரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஒரு பெரிய நுரையீரல் பிரச்சனை இருந்தது. டாக்டர் நிமோனியா வரப்போகுதுன்னு பயமுறுத்திட்டாரு. அப்ப அவரு அவங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தாங்க. நர்ஸ் கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. அதனால அவர் தளர்ந்து போய் முன்னேற்றமே இல்லாம தான் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டு இந்த வார்த்தைகள் பத்தின சக்திகளை எல்லாம் படிச்சவர் தான். ஆனா கொஞ்ச காலமா மீட்டிங்ஸ்க்கு போகாம புக்ஸ் படிக்காம இருந்ததால கொஞ்சம் எல்லா உணர்வுகளுக்குள்ள இருந்தும் வெளியே வந்துட்டாரு.
ஒரு நாள் ஆத்தருக்கு கால் பண்ணி பேசினாரு. தயவு செஞ்சு எனக்கு மந்திர வார்த்தைகளை சொல்லி கொடுங்கன்னு கேட்டாரு. நான் ஒன்னும் வியாதியில இல்ல, எனக்கு இது எல்லாமே தாங்க முடியும், இந்த எதிர்மறை எண்ணங்களால் தான் நான் இப்படி இருக்கேன்னு பேசினாரு ஆத்தர் கிட்ட. உடனே ஆத்தர் அந்த நபருக்கு ஒரு உண்மை நம்பிக்கை வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. என்ன மேஜிக் நடந்துச்சுன்னா, அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க மனசுல மாற்றம் வந்துச்சு. உடம்புல ரசாயனங்கள் மாறி போய் சடனா அவங்களுக்கு வெளியே போகணும்னு ஒரு ஹஞ்ச், அதாவது உள்ளுணர்வு வந்துச்சு. டாக்டர் வெளியே போனா டேஞ்சரஸ்னு சொன்னாலும் அவருக்குள்ள இருந்த தெய்வீக தூண்டுதலை நம்பி வெளியே போனாரு அவரு. அடுத்த நாளே அவரு நார்மலா சாப்பிட்டாரு, தூங்குனாரு. ஆத்தர் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க நம்பிக்கையோட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பேசினா முன்னாடி நிக்கிற மலை கூட கடல்ல விழுந்து உள்ள போயிடும். இந்த மலைன்னு சொல்றது உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுப்பு மற்றும் சண்டைகளை தான். அடுத்ததா கத்திரிக்கோள் உதாரணமா வச்சு பேசுறாங்க ஆத்தர். இந்த கத்திரிக்கோள் கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனசுல வர ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு துணி மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கைன்னு நீங்க தைக்கிறீங்க. நம்ம மனசுல தோல்வி, பயம், இல்ல இது நடக்காதுன்னு தோணும் போது அதே துணியில நம்ம ட்ரெஸ் தைக்க கூடாது. அப்பதான் நம்ம கற்பனை திறன் என்கிற கத்திரிக்கோளை பயன்படுத்தணும். ஒரே எதிர்மறை எண்ணங்களா வருதா, டக்குன்னு அந்த கத்திரிக்கோளை வச்சு வெட்டி எறிங்க. அதுக்கு பதிலா வெற்றிங்கிற புது துணியை வச்சு உங்க வாழ்க்கையை தைங்க. இது ஒரு தடவை செஞ்சா வராது. எப்பவும் சுதாரிப்பா இருக்கணும். எப்பவும் ஒரு காவலாளி மாதிரி கவனிச்சு தப்பான எண்ணம் வந்தா வெட்டி எறிஞ்சிட்டு நேர்மறை எண்ணங்களை ஒட்ட வைக்கணும். இது ஒரு சக்தி வாய்ந்த பேட்டர்ன் பிரேக்கர். நம்ம ரொம்ப எதிர்மறையா இருக்கும்போது நம்ம மனசு ஒரு தப்பான வலைக்குள்ள சிக்கிறோம். அதை உடைக்குதான் இந்த அஃபர்மேஷன். என் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கிறத என் கண்களால பாக்குறேன்னு நீங்க சொல்லும் போது உங்க மனசுல ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் வரும். நீங்க அதிசயம் நடக்க போகுது நம்பிக்கையோட இருக்கும்போது உங்க மனசு பயங்கிற எண்ணத்துல இருந்து எதிர்பார்ப்புன்னு நிலைக்கு மாறிடும். நீங்க அதிசயங்களை எதிர்பார்த்தா மட்டும்தான் உங்க கண்ணு முன்னாடி அதிசயங்கள் நடக்கும். நீங்க எனக்கு எதுவும் நடக்காதுன்னு இருந்தீங்கன்னா மிராக்கிள்ஸ் உங்க வாசல்ல வந்து நின்னாலும் உங்க கண்ணுக்கு அது தெரியாது. இத சொல்லும் போது ஆத்தர் எப்படி சொல்றாங்க, உங்க மனசு ஒரு பெரிய துணி கடை மாதிரி. அங்க தப்பான எண்ணங்கள்னு பல துணிகள் இருக்கலாம். ஆனா உங்க கையில கற்பனை திறன் அப்படிங்கிற கத்திரிக்கோள் இருக்கு. தவறான துணிகளை வெட்டி எறியுங்க, அதிசயங்களை எதிர்பாருங்க, அது உங்களை தேடி வரும். இரு பக்கங்கள்னு ஒரு விஷயத்த பத்தி ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. நம்ம மக்கள் நினைக்கிற நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, சந்தோஷம் சோகம், ஆரோக்கியம் வியாதி, இந்த 2 விஷயமும் ஒன்னாதான் இருக்கும் நம்புறாங்க. கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு எப்போ நல்லதை மட்டுமே தருவாருன்னு நம்புறாங்களோ அவங்கதான் இந்த கெட்டதுங்கிற கனவுக்குள்ள இருந்து வெளியே வந்த மக்கள். அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் உண்மையா இருக்கு, கெட்டதெல்லாம் ஒரு மாயை. ஆத்தர் கொடுக்கிற இந்த உதாரணம் ரொம்ப அழகா புரியும் உங்களுக்கு. ஒரு பியூட்டி பார்லர்ல ஒரு லேடி பேசின விஷயங்கள் தான் இது எல்லாமே. இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கு, இங்க காத்தே வரல, இப்படி எதையாவது இது போல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறைகளை மட்டுமே சொல்றாங்க. நான் இப்ப நல்லாதான் இருக்கேன், ஆனா நல்லா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படி எப்பவுமே நல்லா இருக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க தன்னை பத்தியே. ஒரு அவநம்பிக்கை மனப்பான்மையில இருக்காங்க. அங்க வேலை பண்ண ஒரு பொண்ணுகிட்ட, நீ ஏன் கண்ணாடி போடல, இந்த காலத்துல எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க, நீ போய் செக் பண்ணி பாரு, கண்டிப்பா உன் கண்ணுல ஏதாவது கோளாறு இருக்கும்னு ஒரு எதிர்மறை அறிவுரைய சொல்றாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை வச்சு ஆத்தர் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க. நீங்க ஒரு எதிர்மறை விஷயத்த கவனிச்சு அதை பத்தியே பேசி பேசி அதையே பார்த்து அதுக்குள்ளவே வாழ ஆரம்பிச்சா நீங்க அந்த நெகட்டிவ் விஷயத்தோடவே ஒன்னாயிடுறீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. அந்த லேடி பேசி முடிச்சுட்டு போனதும் அங்கிருந்து எல்லாருக்கும் நம்ம உண்மையில நல்லாதான் இருக்குமா இல்ல நமக்கும் கண்ணு தெரியலையான்னு ஒரு சந்தேகமும் பயமும் வந்துருச்சு. எப்படி எதிர்மறை வார்த்தைகள் எல்லாரையும் தாக்குதுன்னு அழகா சொல்லியிருக்காங்க ஆத்தர். ஆத்தர் நெல்லின்னு ஒரு பொண்ணோட கதையை சொல்றாங்க. இந்த லக்கி நெல்லி கதை நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கிற ரொம்ப சாதாரணமான விஷயத்த போட்டு உடைக்குது. இது பல அம்மாக்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இது நம்ம கதை தானேன்னு தோணும். நெல்லின்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அதனால அவளோட அம்மா எப்போ ஆத்தர் கிட்ட வரும்போது, ஐயோ என் பொண்ணு பாவம், அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆத்தர் அந்த பொண்ணோட அம்மாட்ட, நீங்க புவர் நெல்லின்னு சொல்ற ஒவ்வொரு தடவையும் அவளை ஒரு நேர்மறை காந்த சக்தியில இருந்து வெளியே கொண்டு வரீங்கன்னு சொன்னாங்க. காந்தம் எப்படி இரும்பு துண்டை ஈர்க்குமோ அதே மாதிரி நம்ம மனசுக்கும் நல்ல விஷயங்களை ஈர்க்கிற காந்த சக்தி இருக்கு. நீங்க பாவம் அதிர்ஷ்டமே இல்லாதவன்னு ஒருத்தரை பத்தி பேசினா அவங்க மனசுல இருக்க அந்த ஈர்க்கும் காந்த சக்தியே போயிரும். அப்ப நல்ல வாய்ப்புகள் அவங்கள தேடி வராதுன்னு அறிவுரை சொன்னாங்க. லக்கி நெல்லின்னு அவளோட பேரை மாத்தினா விதியே மாறும்னு சொல்லி கொடுத்தாங்க ஆத்தர். ஆத்தர் கொடுத்த அறிவுரையை கேட்டு நெல்லியோட அம்மா அவங்க வார்த்தைகளை மாத்தி பேசினாங்க. சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். பாவம் நெல்லி அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு லக்கி நெல்லி, அதிர்ஷ்டசாலி நெல்லின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அம்மாவும் பொண்ணும் முதல்ல இதை நம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாலும் விடாம திருப்பி நான் ஒரு லக்கி நெல்லி, எனக்கு சரியான நேரத்துல சரியான கல்யாணம் கடவுளோட ஆசீர்வாதத்துல நடக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நெல்லிக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, திரும்ப கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு, நமக்குள்ள ஏதாவது கோளாறு இருக்கும்னு. இததான் ஆத்தர் பயம் என்கிற அரக்கன்னு சொல்றாங்க. நீங்க லக்கின்னு சொல்லி உங்க சப்கான்சியஸ் மைண்ட மாத்தும் போது அந்த பயங்கிற அரக்கன் கரைஞ்சு போய் தவறான எண்ணங்களே குறைஞ்சு போயிடும். கடைசியில நெல்லி சரியான ஒரு நபரை கல்யாணம் பண்ணி மிஸ்ஸஸ் நெல்லியா மாறிட்டா. நம்ம வீட்டுல நம்ம பசங்களையோ இல்ல நம்மளையோ என் வாழ்க்கை புவரா இருக்குன்னு சொல்ற பழக்கம் இருக்கா? அந்த வார்த்தை தூக்கி எறிங்க. உங்க வார்த்தை தான் உங்க வாழ்க்கையவே அமைக்குது. நீங்க லக்கின்னு நம்பினாதான் வெற்றி உங்களை தேடி வரும்.
நீங்க புவர்னு சொன்னா நீங்க தோல்வியை தான் காந்த மாதிரி இழுக்கிறீங்க. ஆத்தர் சொல்ற ஒரு பெரிய உண்மை, இங்க ஒரு விஷயத்த இல்ல ஒரு மனுஷனை வெறுத்தா நீங்க உங்களையே அந்த விஷயத்தோட ஒன்னா சேர்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னன்னா நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதையே நீங்க கவனிக்கிறீங்க. ஃபோக்கஸ் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்க சப்கான்ஷியஸ்ல ஒரு படமா பதிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க வெறுத்தா அடுத்த நாள் வேற ஒருத்தர் வந்து அந்த துரோகத்தையே உங்களுக்கு பண்ணுவாரு. இதுக்கு ஒரே தீர்வு, தப்பே நடந்தாலும் அதெல்லாம் தூரமா தள்ளி வச்சுட்டு எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே நினைக்க ஆரம்பிங்க. நல்லத அப்பதான் உங்களை நோக்கி நீங்க ஈர்க்க முடியும். கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் என்னை சுற்றி இருக்கிறதுன்னு பவர்ஃபுல் அஃபர்மேஷனை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்லி அறிவுரை கொடுக்கறாங்க ஆத்தர். இத சொல்ல சொல்ல இது உங்க வாழ்க்கையில குழப்பம் இருந்தா கூட அது அமைதியா மாத்திரும். ஆத்தர் இன்னொரு உதாரணம் கொடுக்கறாங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையில சக்சஸ் வரலன்னு ஆத்தர் கிட்ட வந்தப்போ ஆத்தர் சொன்னாங்க, உன் வாழ்க்கையில இருக்கிற தடங்களை ஒரு பெரிய மதில் சுவர் போல கற்பனை பண்ணிட்டு அது மொத்தமா இடிஞ்சு விழுகிற மாதிரி உன் மனசுல கற்பனை பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு அதே போல செய்ய செய்ய அவளோட அத்தனை தடைகளும் அவளை விட்டு விலகி மறைஞ்சு போச்சு. நல்ல விஷயங்கள் அவ வாழ்க்கையில தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சுது. இத சொல்லி ஆத்தர் 6வது சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள போகலாம். நீங்க பேசுற வார்த்தை தான் உங்க வாழ்க்கைக்கான தீர்ப்பு. சப்கான்ஷியஸுக்கு ஜோக்கா உண்மையானலாம் தெரியாது. அதனால நம்மள நாமளே எப்பவும் தாழ்த்தி பேசக்கூடாது. வார்த்தைகளுக்குள்ள ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணும் சக்தி இருக்கு. கற்பனை திறன் அப்படிங்கிற கத்திரிக்கோலை வச்சு உங்களோட எதிர்மறை எண்ணங்களை வெட்டி எறிங்க. மனக்கசப்ப துரத்தி ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையே வளமாகும். அடுத்து சாப்டர் நம்பர் 7, இன் நத்திங் பி ஆங்ஷியஸ். கவலை இல்லாத வாழ்க்கை. ஆத்தர் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, எதையும் சேர்த்து வைக்காதீங்கன்னு. எதனால அப்படி சொல்றாங்கன்னா, நமக்கு புரியாத, நமக்கு தெரியாத ஒரு பெரிய வெல்லவே முடியாத சக்தி நம்ம கட்டளைக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம கேட்டா, நம்ம கவலைப்படாம இருந்தா நம்ம தேவைகள் எல்லாத்தையும் அது கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. நீங்க நம்புனா மட்டும்தான் இது வேலை செய்யும். நம்ம மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம எப்படி இருக்கணும்னு தான் ட்ரைனிங் அதிகமா கிடைச்சிருக்கு. கண்ணால பாக்குறத மட்டும்தான் நம்புவேன்னு சொல்றதுதான் பெரிய அறிவுன்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு நடப்புக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த காரணத்தை நம்ம தான் நம்ம வார்த்தைகள் மூலமா ஆரம்பிச்சு வைக்கிறோம். ஆத்தர் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு பெரிய கடல்ல போகிற பெரிய கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கடல்லே இருக்கிறதால அதோட அடிப்பகுதியில பெர்னாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கடல் பாசி ஒட்டிக்கும். அது அதிகமா ஆகி கப்பலோட வேகத்தையே குறைச்சிரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கப்பல் பனிமனை கொண்டு போய் அந்த கடல் பாசிகள் எல்லாம் சுரண்டி எடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லயுமே கவலை, பயம், சந்தேகம்னு பல மென்டல் பெர்னாக்கிள்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை எடுக்கிறதுக்கு நமக்கும் ஒரு பனிமனை தேவை. நமக்கு வர பெரிய பிரச்சனைகள் தான் அந்த ஒட்டி இருக்கும் பாசிகள். அந்த பிரச்சனைகள் வரும்போதுதான் நம்ம மூட நம்பிக்கை எல்லாத்தையும் மாத்தி போட்டு நம்ம மனசுல இருக்க அழுக்குங்கிற பாசிய சுரண்டி எடுக்க முடியும். ஆத்தர் ஒரு பொண்ணை பத்திங்க சொல்றாங்க. அவ வாழ்க்கை ஃபுல்லா ஒரு கோழை மாதிரியே யோசிக்கிறா. முக்கியமா காசு விஷயத்துல எப்பவுமே காசு போயிருமோ, நம்ம போராடுவோமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா அவ இந்த தெய்வீக சக்தியை பத்தி புரிஞ்சுகிட்டதும் தன்னை தானே கட்டுப்படுத்தி வச்சுக்கிறத புரிஞ்சுகிட்டா. அவ ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் பண்ணா. வெளியே இருக்க காசு மேல நம்பிக்கை வைக்காம உள்ள இருக்க சக்தி மேல நம்பிக்கை வச்சா. அவ தன்னோட உள்ள இருந்து வர குரலை ஃபாலோ பண்ணி காசு செலவு பண்ண ஆரம்பிச்சா. யாராவது பார்த்தா பாவம்னு சொல்ற மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸை போடுறத நிறுத்திட்டேன். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். ரிச்சா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை மட்டும் போட ஆரம்பிச்சா. கையில காசு கம்மியா இருந்தாலும் அந்த பணத்துல ஒரு பங்கை நல்ல காரியங்களுக்கு தர்மமா கொடுத்தா. ரிசல்ட் என்ன தெரியுமா? அவ வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத ஒரு காந்த சக்தியை உணர ஆரம்பிச்சா. அவளோட குடும்ப நண்பர் ஒருத்தர் திடீர்னு அவளுக்கு 10,000 ரூபாய் எழுதி வச்சாங்க. அடுத்த கொஞ்ச மாசத்துல திரும்ப இன்னொரு $10,000 வந்தது. அப்புறம் பெரிய வாய்ப்புகள் அவளை தேடி வந்தது. பல்லாயிரம் பணம் அவளுக்கு கிடைச்சது. அவ இத இறை சக்தி படைச்ச பேங்க் ஆஃப் தி யூனிவர்சல் அதுல இருந்து காசு எடுக்கிற ட்ரிக்க கத்துக்கிட்டா. அவ எப்ப தன்னை மாத்திக்கிட்டாலோ அப்பவே அவளை சுத்தி அவளுக்கு அபரிமிதமான எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது. ஆத்தர் இங்க சர்க்கஸ்காரங்க நம்பிக்கைய பத்தி பேசுறாங்க. பயமில்லாத நம்பிக்கைக்கு உதாரணம் வேணும்னா சர்க்கஸ்க்கு போய் பாருங்க. அங்க இருக்கிற மக்கள் நடத்த முடியாத விஷயங்கள, ஒரு சக்கர சைக்கிள் ஓட்டுறது, கயிறு மேல் நடக்கிறதுன்னு ஈஸியா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால அதை பண்ண முடியும்னு அவங்க நம்புறாங்க. அதை பண்ற மாதிரி அவங்க மனசுல அவங்க காட்சி வச்சிருக்காங்க. இங்க ஆத்தர் சொல்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. காட்சிப்படுத்துதல் மூலமா மனசுல பாக்குறது சில நேரம் தப்பாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அதுல நீங்க இப்ப வாழறதா ஃபீல் பண்ணணும். அது உங்க உடம்புல ஒரு அதிர்வை உருவாக்கும். இதுல எப்பவுமே தப்பு வராதுன்னு ஆத்தர் சொல்றாங்க. மக்களுக்கு ஹார்ட் ஒர்க் வர்சஸ் ஸ்மார்ட் ஒர்க்கோட வித்தியாசம் புரியணும்னு ஆத்தர் ஒரு விளையாட்டு வீரனோட உண்மை கதை வழியா சொல்றாங்க. நம்ம ஊர்ல எப்பவுமே கஷ்டப்பட்டு உழைக்கணும், வேர்வை சிந்தணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, விஷன், காட்சி இல்லாத உழைப்பு, வெள்ளத்துல கொட்டின காசு மாதிரின்னு சொல்றாங்க. ஜிம் தார்பே, ஜேம்ஸ் பிரான்சிஸ் தார்பே ஒரு ஆல்ரவுண்ட் அத்லீட். அதாவது அவர் தொடாத விளையாட்டே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் தலை சிறந்த வீரனா இருந்தாரு. ஜிம் ஒரு தொங்கும் ஊஞ்சல்ல படுத்துட்டு இருந்தாரு. ஆனா ஓய்வெடுத்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட மூளை ரொம்ப வேகமா வேலை செஞ்சுட்டு இருந்தது. அவர் நேரடியா திரும்ப திரும்ப ஜம்ப் பண்ணி உடம்ப டயர்ட் ஆக்குறதுக்கு பதிலா
அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த 25 அடிய தாண்டுற மாதிரி ஒரு சரியான மனக்காட்சிய மனசுல பதிய வச்சாரு. பிசிக்கல் ட்ரைனிங், இது வெளியில தெரியிற உழைப்பு. இதுல சோர்வு வரும், காயம் வரும். ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் ட்ரைனிங், ஜிம் பண்ண ட்ரைனிங் இதுதான். அவர் கண்ணை மூடிட்டு படுத்திருக்கும் போது அவரோட தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் அவரோட மூளை தகவல்களை அனுப்பும். இதோ நம்ம தாண்டோம், 25 அடி தாண்டோம்னு அந்த உணர்வை அவர் மனசுலயே ஏற்படுத்தினாரு. இதுதான் ஆத்தர் சொல்றாரு, நீங்க மனசுல ஒரு விஷயத்த வெற்றியா பார்க்க முடியலன்னா வெளியே நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது நடக்காது. நீங்க எங்க போறீங்க, உங்க கோல் என்ன, அது உங்க மனக்கண் மூலமா தெளிவா பார்க்கணும். ஜிம்முக்கு அந்த 25 அடி தான் இலக்கு. அதை அவர் தூக்கத்திலேயே தாண்டி வெற்றி கோட்டை தொட்டுட்டு இருந்தாரு. வெளியே உண்மையாவே அதை பண்ணி பார்க்கும்போது அது அவருக்கு ஒரு பாடி மெமரி மாதிரி ரொம்ப சுலபமா ஆயிடுச்சு. ஆத்தர் சொல்ல வர்றது இதுதான். ஜிம் தூக்கு கட்டல்ல படுத்துட்டு ஜம்ப் பண்ணாருன்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்பா வரலாம். ஆனா இதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில கடன் அடையணும், பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு கடுமையா உழைக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள ஒருவேளை கடன் அடையாதோ, பிரச்சனை வருமோன்னு தோல்வியை தான் விஷுவலைஸ் பண்றோம். ஜிம்ம பாருங்க, அவர் தாண்டறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள தாண்டி முடிச்சிட்டாரு. நீங்களும் வெற்றி அடைய உங்க மனசுல முதல்ல உங்க விருப்பப்படி வாழ்ந்து பாருங்க. அப்பதான் அது வெளியே உண்மையிலுமே நடைமுறையில வரும். அடுத்ததா வாழ்க்கைக்கான வழிகாட்டி, இத பத்தி பேசுறாங்க ஆத்தர். ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் காம்பஸ் இல்லாம மாட்டிக்கிட்டான்னா அவன் வழி தெரியாம சுத்தி சுத்தி ஒரே இடத்துலதான் இருப்பான். என்னன்னா அவனோட லாஜிக், அதாவது யோசிச்சறியும் ரீசனிங் மைண்ட் அவனை குழப்பிதான் விடும். ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையும் அதே போல ஒரு அடர்ந்த காடு தான். நம்ம லாஜிக்க நம்பினா நம்ம கவலைன்னு ஒரு வட்டத்துக்குள்ள சுத்தி சுத்தி தான் வருவோம். ஆனா உள்ளுணர்வுன்னு ஒரு காம்பஸ் நமக்குள்ளேயே இருக்கு. இது எப்பவும் சரியான வழியை தான் காட்டும். நீங்க கவலையை விட்டுட்டு உங்க உள்ள இருக்க அந்த குரலை கவனிச்சா அந்த கவலைங்கிற காட்டை விட்டு வெளியே வர ஒரு எளிமையான வழி கண்டிப்பா கிடைக்கும். ஆத்தர் சொல்ற இந்த யானை உதாரணம் ரொம்ப ஆழமான கருத்தை வச்சிருக்கேன். ஒரு பெரிய யானைய ஒரு சின்ன கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த யானை சக்தி படைச்சதுன்னு நமக்கு தெரியும். அந்த கயிறை ஒரு நொடியில பிச்சு போட்டுற முடியும். ஆனா அது பண்ணாது. ஏன்னா அந்த யானைக்கு இதனால முடியாது, இந்த கயிறு என்ன கட்டி வச்சிருக்குன்னு ஒரு இல்யூஷன், அதாவது மாயைக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா அத சின்ன வயசுல அந்த கயிறால கட்டியிருப்பாங்க. அப்போ அது சின்னதா இருந்ததால அந்த கயிறை அவுக்க முடியாது. இவ்வளோ பெருசு ஆன பிறகும் அந்த மாயைக்குள்ளேயே அது இன்னும் சிக்கிக்கிட்டு இருக்கு. அதே போலதான் நம்ம மக்களுக்கு கவலை தான் அந்த கயிறே. எனக்கு கஷ்டம்தான், நான் என்ன பண்ணாலும் நடக்காது அப்படின்னு ஒரு மாய கயிறை நம்ம மனசுக்குள்ள நம்ம கட்டி வச்சிருக்கோம். அது கயிறு இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள இருக்கும் ஒரு மாய தடைன்னு நமக்கு புரியணும். அதை பிச்சு எறிய கஷ்டப்பட்டு போராடலாம் வேண்டாம், அமைதியா அதை தாண்டி போய்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்க ஆத்தர். இப்போ 2 பக்க தொடர்பு பத்தி தெளிவுபடுத்துறாங்க ஆத்தர். நம்ம எல்லாருமே பிரார்த்தனைன்னு சொன்னா நம்ம மட்டும்தான் கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு பெரிய லிஸ்டா சொல்லிட்டு இருப்போம், கடவுள் நிறைவேற்றுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, பிரேயர்னு ஒண்ணு கால் பண்ணா ஆன்சர்னு ஒண்ணு திருப்பி ஒரு கால் வரணும். பிரேயர் இது நீங்க கடவுளுக்கு டயல் பண்றது. இன்ட்யூஷன் கடவுள் உங்களுக்கு கால் பேக் பண்றது. நம்ம எப்பவும் கால் பண்ணி பேசிட்டு போனை வச்சிருவோம். கடவுள் திருப்பி தீர்வு சொல்ல கால் பண்ணும்போது நம்ம போன் எடுக்காம வேற விஷயத்துல பிஸியா இருப்போம். ஏன்னா நம்ம கடவுள் கொடுக்கும் தீர்வுகளை கவனிக்கிறது இல்ல. இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க கடவுள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே யார் மேலாவது கோவமா இருப்பீங்களா, இல்ல யாராவது வெறுப்போட யோசிச்சுட்டு இருப்பீங்களா, இல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கவலையில இருப்பீங்களா? இப்படி இருந்தா உங்க மூளை பிஸி ஆயிரும். கடவுள் உங்களுக்கு இத பண்ணு, உன் பிரச்சனை தீந்துரும்னு உள்ளுணர்வு மூலமா ஒரு ஐடியாவை அனுப்புவாரு. ஆனா உங்க மனசுல கோவம், கவலை, வெறுப்பெல்லாம் இருந்தா சத்தம் அங்க அதிகமா இருக்கும். அதனால மெல்லிய குரலா வரும் இந்த தெய்வீக உள்ளுணர்வெல்லாம் உங்களுக்கு கேட்கறதே கிடையாது. நம்ம ஊர்ல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவோம். அதேதான் ஆத்தரும் சொல்றாங்க. ஆத்திரத்துல காது கேட்கலன்னு. அதாவது உங்க கோவம் உங்க உள்ளுணர்வை கேட்க விடாம பண்ணுது. நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது உங்களுக்கு சரியான முடிவெடுக்க தெரியாது. நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்டு பிரேயர் பண்றோம். இது நம்ம கடவுளுக்கு டெலிபோன் பண்ற மாதிரி. ஆனா பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஏன் கவலைப்படுறோம், ஏன் யார் மேலயும் கோவப்படுறோம்? அப்படி நீங்க கோவப்பட்டா உங்க டெலிபோன் லைன் பிஸி ஆயிரும். கடவுள் உங்களுக்கு பதில் சொல்ல கால் பண்ணுவாரு. ஆனா லைன் பிஸியா இருக்கிறதால ஆன்சர் உங்களுக்கு வந்து சேராது. கடவுளோட கால் உங்க உள்ளுணர்வு மூலமா வரும். அந்த போன் காலை நீங்க எடுக்கணும்னா முதல்ல கோவத்தையும் கவலையும் தூக்கி போட்டுட்டு உங்க லைனை கிளியரா வச்சுக்கோங்கன்னு அழகா சொல்லி முடிக்கிறாங்க ஆத்தர். நீங்க எப்பவுமே பயத்துல இருக்கும்போது இந்த சின்ன அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஆத்தர். எனக்கு வழியை காட்டுங்க. இந்த மந்திர வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும் போது இது உங்க பிஸி வயரை கிளியர் பண்ணி அந்த உள்ள இருக்கிற அமைதியான குரலை கேட்க வைக்கும். சரியா பிரார்த்தனை பண்றதை பத்தி பேசும்போது இந்த சரியா பிரார்த்தனை பண்ற முறை நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட டீல் பேசுறதையே பிரார்த்தனை நினைச்சிட்டு இருக்கோம். ஆத்தர் சொல்ற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட போய் நின்னுட்டு எனக்கு இதை இப்படிதான் பண்ணி தரணும்னு ஒரு ஆர்டர் போடுறோம். இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க இப்படிதான் நடந்துக்கணும்னு நீங்களே ஒரு திட்டத்தை போடும்போது உங்களுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக பேராற்றலோட பெரிய வழிகளை நீங்களே அடைக்கிறீங்க. கடவுளுக்கு உங்களுக்கு எப்படி நல்லது செய்யணும்னு உங்களை விட நல்லாவே தெரியும். பிரேயர் பண்ணும்போது ரொம்ப படபடப்பா இருப்போம். இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு போராட்டமே ஓடும் நம்ம மனசுக்குள்ள. ஆத்தர் சொல்றாங்க, நீங்க எதையுமே எதிர்க்காத மனநிலையில இருக்கணும். நீங்க அமைதியா நல்லது நடக்கும்னு நம்பி விட்டுட்டா உங்க மனசு ஒரு திறந்த புத்தகமா மாறிடும்.
அப்போ கடவுளோட சக்தி உங்க வழியா பாய்ந்தோடி உங்க வாழ்க்கையில அதிசயங்களை நடக்க செய்யும். இதான் ஆத்தர் இந்த சாப்டர்ல சொல்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம சில நேரம் தப்பான விஷயத்துக்காக பிடிவாதமா வேணும்னு கேட்டு பிரேயர் பண்ணுவோம். ஆத்தர் ஒரு நல்ல வழியை கூட சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி பிரேயர் பண்ணோம்னா, இது கடவுளோட பிளானுக்கு சரியா இருந்தா எனக்கு இது கிடைக்கட்டும், இல்லனா இதுக்கு சமமான நல்லது எனக்கு கிடைக்கட்டும். இப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது இது நீங்க கடவுளுக்கு தர கிரீன் சிக்னல். நீங்க இதுக்கு சமமான நல்லதுன்னு சொல்லும் போது எனக்கு எது நல்லதோ அதையே கொடுங்கன்னு உங்க ஈகோவை விட்டு கொடுக்குறீங்க. இது போல ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு எது உண்மையிலே நல்லதோ அதை உங்ககிட்ட கொண்டு வரோம்னு ஆத்தர் சொல்றாங்க. நம்ம கடவுள்கிட்ட பிரேயர் பண்றது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கதானே தவிர ஆர்டர் பண்றது இல்லையே. நம்ம மக்கள் எனக்கு இந்த வேலை வேணும் இப்படிதான் நடக்கணும்னு கடவுளுக்கே திட்டம் போட்டு கொடுக்குறோம். இப்படி நீங்க கண்டிஷன் எல்லாம் போட்டா கடவுள் உங்களுக்குன்னு வச்சிருக்க வேற பல நல்ல வாய்ப்புகளை நீங்களே தடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி பிடிவாதமா இருக்காதீங்க. கடவுளே, இது என் டிவைன் பிளான்ல இருந்தா எனக்கு இதை தாங்க, இல்ல இதை விட நல்லது எனக்கு தாங்கன்னு நம்பிக்கையோட சொல்லுங்க. நீங்க வழியை விட்டு பாருங்க, கடவுள் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை பண்ண ஆரம்பிப்பாரு. இப்படி சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க ஆத்தர். இந்த 7th சாப்டர்ல ஆத்தர் சொன்னதை சுருக்கமான கருத்துக்களா பார்த்துட்டு நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள போவோம். கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, நம்பி கடவுள் கிட்ட ஒப்படைங்க. லாஜிக்கை விட உங்க உள்ளுணர்வு சரியா வழிகாட்டும். அது ரொம்ப பெருசா. பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு கடவுளுக்கு வழிய விடுங்க, ஆர்டர் போடாதீங்க. சர்க்கஸ் மக்கள் மாதிரி நடக்கும் செயல்கள் மேல நம்பிக்கை வச்சிருங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 8, ஃபியர்லெஸ்னஸ், பயம் இல்லாமை. உங்களோட ஒரே எதிரி பயம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்க நம்பிக்கை ஏன் இவ்ளோ கம்மியா இருக்கு? இதுதான் ஆத்தர் திரும்ப திரும்ப கேக்குற கேள்வி. நிஜத்துல மனுஷங்களுக்கு இருக்க ஒரே எதிரி இந்த பயம்தான். ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கையை தலைகீழா திருப்புனா அதான் பயம். நம்பிக்கைனா நல்லது நடக்கும் நம்புறது, பயம்னா கெட்டது நடக்கும் நம்புறது. ரெண்டுமே நம்பிக்கை தான். ஆனா நீங்க எது பக்கம் உங்க கவனத்தை திருப்புறீங்க அப்படிங்கறதுதான் விஷயமே. கடவுள் சக்தியோட நீங்க இணைஞ்சிருந்தா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில வேற எதிரிகள் எல்லாம் யாரோ வெளியே இருக்க ஆட்கள் கண்டிப்பா இல்லைன்னு சொல்றாங்க ஆத்தர். உங்க சந்தேகங்கள், உங்க பயங்கள், மத்தவங்களை நீங்க குறை சொல்றது, அப்புறம் வெறுப்பு, இதான் உங்களோட உண்மையான எதிரிகள். உங்ககிட்ட இருக்க பிரச்சனைகள் இப்ப பெருசா தெரியலாம், ஆனா நீங்க பயப்படாதீங்க. இந்த சண்டை உங்களோடதான் நினைக்காம அதை கடவுள்கிட்ட விட்டுட்டா உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். பல மக்கள் அவங்க லவ் பண்ற விஷயத்தையோ இல்ல பொருட்களையோ ஏன் தொலைக்கிறாங்க தெரியுமா? ஐயோ அது போயிருமோன்னு எப்பவும் பயப்படுறாங்க. அதான் அடிப்படை காரணமே. வெளியெல்லாம் பாதுகாப்பு பண்ணுவாங்க, ஆனா மனசுக்குள்ள இழப்ப பத்தியே யோசிச்சு அதை பத்தின படத்தை தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆத்தர் ஒரு பொண்ணை பத்தி சொல்றாங்க. அவ ஒரு அழகான பாப்புலரான பையனை லவ் பண்ணான். அவன் மனசுல எப்பவும் இந்த பையன் வேற யாராவது மீட் பண்ணா அவன் நம்மகிட்ட இருந்து இவனை தூக்கிட்டு போயிருவாளோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தா. அதுக்காக அந்த பையனை வேற யாரும் சந்திக்க விடாம பல விஷயம் பண்ணா. ஆனா ஒரு நாள் பார்த்தா அவ யார சந்திக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவ கூட தான் அந்த பையனே இருந்தா. அவ பயம்தான் அந்த சூழ்நிலையை எழுத்துட்டு வந்திருக்கு. ஆத்தர் அடுத்ததா ஒரு நிகழ்ச்சிய சொல்றாங்க. ஒரு அம்மாக்கு 7 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் மரத்துல ஏறி விளையாடினாங்க. பக்கத்து வீட்டு அம்மா வந்து அதை பார்த்துட்டு சத்தம் போட்டாங்க. ஐயோ பசங்க கீழே விழுந்தா செத்துருவாங்க, கூப்பிடு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க ஆடுவாங்க, நீங்க அதை பாக்காதீங்க, அப்ப எதுவும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க முன்னாடி சாப்டர்ல சிங்கத்தோட குகைக்குள்ள தள்ளப்பட்ட டேனியல் மாதிரி பிரச்சனை பக்கம் திரும்பாம கடவுள் பார்த்துப்பாரு நம்பிக்கையோட இருந்தாங்க. பசங்களும் ஜாலியா விளையாடிட்டு பத்திரமா வந்துட்டாங்க. இங்க நடந்ததை ஆத்தர் விளக்கி சொல்றாங்க. எப்பவுமே பிரச்சனைய ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த பக்கத்து வீட்டு அம்மா சொன்னது ஒரு பயம் கலந்த உண்மைதான். அவங்க நினைச்சது பசங்க மரத்துல ஏறினா கீழே விழுந்துருவாங்க, இது உலக அறிவு. ஆனா அந்த அம்மா நினைச்சது தெய்வ அறிவு, ஒரு நம்பிக்கை. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க அதை அப்படி பாக்காதீங்க, அப்ப எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. இது எதை காட்டுதுன்னா, நீங்க எதை கவனிக்கிறீங்களோ அதை நீங்க உருவாக்குறீங்க. நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்து ஐயோ இது நடந்துருமோன்னு கவலைப்பட்டு பார்த்தா அந்த பயம்தான் அந்த பிரச்சனையே நிஜமாக்கும். பல மக்கள் பசங்க மரத்துல ஏறிட்டு இருக்காங்க, நான் பார்த்துதான் ஆகணும், தப்பு ஏதாவது நடந்துரும்னு சொல்லி பழகிருப்பாங்க. ஆனா ஆத்தர் சொல்ற ஹை ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்னு சொல்லப்படுற உயர்ந்த உணர்ச்சி நிலை என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த பயம் வச்சு பார்க்காம நம்பிக்கை வச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. மக்கள் எப்பவும் 3 விஷயத்துல பிஸியா இருக்காங்க. யாரையாவது வெறுத்துட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ அது பண்ணா தப்பு, இதை பண்ணாத தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுன்னு மக்கள் எப்பவும் பிஸியா இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள் கூட இருந்தா உங்க எனர்ஜி மொத்தமா போயிடும். அவங்க இப்போ உள்ள நிலைமையில வாழறத விட்டுட்டு பழசையோ இல்ல கவலையோ நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டுறதுல தோத்துட்டு இருக்காங்க. பயம் இல்லாம இப்ப வாழறது தான் சொர்க்கமே. டெஸ்லா ஏசி கரண்ட கண்டுபிடிச்சாரு. அவருக்கு அந்த மின்சக்தி மேல நம்பிக்கை இருந்தது. அவர் தெரியாம அதை கையாண்டார்னா அது டேஞ்சரஸ் தான். ஆனா அதை கட்டுப்படுத்தி ஒரு சுவிட்ச் மூலமா அதை திருப்பும் போது உலகமே வெளிச்சமாச்சு. நம்ம மூளை தான் அந்த சுவிட்ச். கற்பனை திறன் தான் மனுஷங்களோட ஒர்க் ஷாப். அங்க பயங்கர படத்தை வரைஞ்சா அது ஒரு அடக்க முடியாத குதிரை மேல சவாரி பண்ற மாதிரி டேஞ்சரஸ் ஆயிடும். ஆத்தர் பெரிய அறிவு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மக்களை பத்தி ஒரு உதாரணம் சொல்றாங்க. பல மக்கள் அழுகி போன ஆப்பிள முதல்ல சாப்பிட்டு முடிக்கணும்னு ஒரு பழக்கத்தை வச்சிருப்பாங்களாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு கூடையில நல்ல ஆப்பிளும் அழுகி போன ஆப்பிளும் 2 இருக்குன்னு வைங்க. மக்கள் அழுகி போன ஆப்பிள் தான் முதல்ல சாப்பிட்டுருவாங்களாம். இதோட லாஜிக் என்னன்னா, அழுகி போன ஆப்பிள தூக்கி போட்டுட்டு நல்ல ஆப்பிள சாப்பிடலான்னா அந்த அழுகி போன ஆப்பிள் வீணா போயிருமே நினைப்பாங்களாம். இதோட முடிவு என்னன்னா,
அவங்க எப்பவுமே அழுகி போன ஆப்பிளையே தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த நல்ல ஆப்பிளும் இருக்கிற டைம்ல அழுகிறோம்னு நினைச்சு எப்பவும் அழுகின ஆப்பிளையே முதல்ல சாப்பிடுறதால நல்ல ஆப்பிள்லாம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். இதான் பெசிமிஸ்ட், கவலையா இருக்கவங்களோட கேரக்டர். நல்ல விஷயங்களை என்ஜாய் பண்ணாம கவலையோட பிரச்சனையோட இருக்கிற மக்கள் கடைசியில நல்ல வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. நல்ல ஆப்பிள முதல்ல எடுத்து சாப்பிட கூட நம்மகிட்ட நல்ல நம்பிக்கை வேணும். பயத்தை ஆத்தர் நம்பிக்கையின்மைன்னு சொல்றாங்க. பயத்தை எடுக்க ஒரு வழிதான் இருக்கு, அதை நம்பிக்கையா மாத்துறத. கடவுள் நமக்குள்ளே இருக்காரு, அவரை நம்பினா நம்ம லைஃப் பாதுகாப்பா இருக்கும். அவர் பண்ற அதிசயங்கள் எல்லாம் மேஜிக் கிடையாது, அது ஒரு சரியான அறிவியல். அடுத்து பயமில்லாத நம்பிக்கை பத்தி பேசுறாங்க ஆத்தர். சர்க்கஸ்ல மக்கள் பண்ற விஷயங்கள ஆத்தர் ஃப்ளோரன்ஸ் பயமில்லாத நம்பிக்கைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா சொல்றாங்க. ஒரு சறுக்கல் கம்பி மேல ஒருத்தர் நடந்து போக முடியுமா? லாஜிக்கா யோசிச்சா முடியாது, விழுந்துருவோன்னு தான் தோணும். ஆனா சர்க்கஸ்ல நடக்கிறவங்க அவங்க மனசுல ஒரு ஆழமான சமநிலைய வச்சிருக்காங்க. சந்தேகம், பயம் ரெண்டையும் கூட வச்சுக்கிட்டு அந்த கம்பி மேல நடக்கவே முடியாது. கீழே விழுந்துருவேன்னு நினைச்சா அந்த மென்டல் இமேஜ்னு சொல்லப்படுற மனசில் வரும் படம் உங்க உடம்போட பேலன்ஸை இழக்க வச்சிரும். வாழ்க்கையும் அந்த சறுக்கல் கம்பி மாதிரி தான். நீங்க கடன், பிரச்சனை, ஹெல்த்னு கவலைப்படும் போது உங்க பேலன்ஸிங்க நீங்க இழந்துடுறீங்க. கடவுளை நம்புறது ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி. அதான் உங்க வாழ்க்கைய தொடர்ச்சியான கவலைங்கிற படுகொழிக்குள்ள விழாதபடி தடுக்கும். சர்க்கஸ் ஆட்களுக்கு அந்த சாகசம் ஈஸியா தெரியலாம், ஆனா அவங்க அதை எத்தனை வாட்டி பயிற்சி பண்ணிருப்பாங்க. ஆத்தர் சொல்றது தான், நீங்க ஒரு தடவை தோத்து போயிட்டா என்னால முடியாதுன்னு விடாதீங்க. நீங்க அமைதிங்கிற பழக்கத்தை பயிற்சி பண்ண உங்க வாழ்க்கையில கவலை வந்தாலும் நீங்க பேலன்ஸ்டா இருப்பீங்க. அடுத்து பயமில்லாத நம்பிக்கை பத்தி சொல்றாரு ஆத்தர். மக்கள் எல்லாம் இருக்கிற கொஞ்சம் காசையை செலவு பண்ணிட்டா அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. ஆனா நம்பிக்கைங்கிற விஷயமே இருக்கிறத வச்சு எதிர்காலத்தை உருவாக்குறது தானே. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அழந்து கையில வர 5000 ரூபா வச்சிருக்கும் போது அவரோட லாஜிக், ரீசனிங் மைண்ட் என்ன சொல்லும்? இதை வச்சு சாப்பிடு, அடுத்த நாளுக்கும் இருக்கட்டும் வச்சுக்கோன்னு தான் சொல்லும். ஆனா அவரோட இன்ட்யூட்டிவ் ஹஞ்ச், அதாவது உள்ள இருந்து வர குரல் என்ன சொல்லுச்சுன்னா, போய் அந்த குதிரை பந்தயத்தை பாரு, அங்க உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுச்சு. அவரோட மனசு சொன்னபடி அவரும் அந்த குதிரை பந்தயத்தை பார்க்க போயிட்டாரு. அங்கதான் மிராக்கிளே நடந்தது. அவரோட பழைய நண்பரை சந்திச்சாரு. இப்ப அந்த நண்பர் பெரிய பணக்காரரா இருந்தாரு. இவரை பார்த்ததும் நண்பனுக்காக ஒரு பெரிய வேலை கொடுத்தாரு. இப்ப உள்ளுணர்வு ஏதோ நல்லது நடக்கும்னு சொல்லி நம்பி போனதால நல்லது நடந்தது. நீங்க பயந்து பயந்து வாழறதை விட நம்பிக்கையோட உங்க உள்ளுணர்வு சொல்றபடி பண்ணி பாருங்கன்னு ஆத்தர் சொல்றாங்க. கடைசியா சொல்ல வேண்டிய நம்பிக்கை வார்த்தைகள். எனக்கு கவலை இல்ல, கடவுள் என் வாழ்க்கையை பாத்துக்கிறாரு. நான் பயம் இல்லாம நம்பிக்கையோட என்னோட நல்ல வாழ்க்கையை எதிர்பார்க்கிறேன். இந்த நம்பிக்கை வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை வெற்றி கொள்ள செய்யும். சோ இப்ப சாப்டர் 8ல ஆத்தர் சொன்னதை சுருக்கமா பார்ப்போம். பயம் நம்பிக்கையோட தலைகீழ் வைத்தியம். பயத்தை நம்பிக்கையா மாத்துங்க. பிரச்சனை கூட சண்டை போட்டு டயர்ட் ஆகாதீங்க. அமைதியா நின்னு கடவுள் எப்படி பாத்துக்கிறாருன்னு பாருங்க. பிரச்சனையை பார்த்து பயந்தோடாம அதை எதிர்த்து நில்லுங்க. சிங்கம் கூட நாய்க்குட்டியா மாறும். பயப்படாதீங்க, பிளானிங் பண்ணாதீங்க. இப்ப இருக்கிற நிலையிலேயே வாழுங்க. நீங்க பேசுற வார்த்தைக்கு சக்தி இருக்கு. நல்லதை மட்டும் பேசுங்க, அது உங்க வாழ்க்கைய புதுமையாக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 9, விக்டரி அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். வெற்றியும் நிறைவான வாழ்க்கையும். வெற்றி மற்றும் நிறைவு, இந்த 2 வார்த்தைகளும் ரொம்பவே பவர்ஃபுல். ஆத்தர் சொல்றாங்க, நம்ம மனசுல இருக்க யோசனைகளும் நம்ம பேசுற வார்த்தைகளும் ஒரு வகையான ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிர்வீச்சு மாதிரி. அது உங்க கண்ணு முன்னாடி உண்மையா மாறும். வாழ்க்கை ஒரு கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி. சரியான வார்த்தையை நீங்க செலக்ட் பண்ணி போட்டா மட்டும்தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். பல மக்கள் எப்பவுமே என் கையில காசே இல்ல, எனக்கு உடம்பு முடியலன்னு தப்பான வார்த்தைகளே பேசுறாங்க. நீங்க பேசுற வார்த்தையால நீங்க ஒரு நேர்மையான வாழ்க்கைக்குள்ள போவீங்க, இல்ல உங்க வார்த்தையாலேயே நீங்க ஒரு மோசமான வாழ்க்கைக்குள்ள போவீங்க. உங்க வார்த்தை தான் உங்க வாழ்க்கை. இன்னைக்கு உலகம் முழுக்க கேலரி கான்சியஸா மாறிடுச்சு. வெயிட் குறைக்க ட்ரை ரோஸ்ட், ஆரஞ்சு ஜூஸ்னு டயட் இருக்காங்க. ஆத்தர் ஒரு செம்ம கேள்வி கேட்கறாங்க, ஏன் உங்க வார்த்தைகளுக்கு நீங்க டயட் இருக்க கூடாது? நீங்க பேசுற வார்த்தைகளை நீங்களே தான் சாப்பிடுறீங்க. அதாவது நீங்க பேசுறது உங்க மனசுக்குள்ள போய் பதியுது. அஃபர்மேஷன் சொல்றது உங்க மனசுல நல்ல யோசனைகளை கட்டி எழுப்புறது தான். உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல சின்ன வயசுல இருந்து வாழ்க்கைனா கஷ்டம், சந்தோஷம் கிடைக்காதுன்னு பல அழுகி போன யோசனைகள் இருக்கலாம். தொடர்ந்து உண்மையா நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பழைய நெகட்டிவ் யோசனைகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஆத்தர் டிக்ஷனரியில இருந்து ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க, எந்தூசியாசம், உற்சாகம். இதுக்கு கடவுளால் ஈர்க்கப்பட்டவர்னு அர்த்தம். எந்தூசியாசம் ஒரு தெய்வ நெருப்பு. இது உங்ககிட்ட இருந்தா இது மத்தவங்களையும் தொத்திக்கும். ஒரு நல்ல சேல்ஸ்மனா இருக்கணும்னா அவர் விற்கிற பொருட்கள் மேல அவருக்கே ஒரு உற்சாகம் இருக்கணும். நீங்க உங்க பிசினஸ் மேல ஆர்வம் இல்லாம இருந்தா அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும். யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஒரு லேடி சக்சஸுக்காக ஆத்தர் கிட்ட வராங்க. சொன்னாங்க, என் கடை எப்பவுமே காலியா இருக்கு, அதனால நான் கடையை லேட்டா தான் திறப்பேன், திறந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆத்தர் சொன்னாங்க, நீங்க இப்படி நினைக்கிறது தான் மக்களை வெளியே திருப்பி அனுப்புது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் மேல எந்தூசியாஸ்டிக்கா இருங்க. கடவுள் சக்தி உங்களுக்குள்ள இருக்குன்னு நம்பி சீக்கிரமா கடையை திறந்து மக்கள் கூட்டத்துக்காக காத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த லேடி உடனே அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு தெய்வ எதிர்பார்ப்போட கடைக்கு போனாங்க. என்ன ஆச்சு? கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் வெளியே காத்துட்டு இருந்தாங்க. ஆத்தர் சொல்றாங்க, நான் உங்க பிசினஸ்க்கு வழி சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தான் வழி சொன்னேன். ஏன்னா நீங்க தான் உங்க பிசினஸ். உங்க மனசு எப்படி இருக்கோ உங்க கடையும் அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு அம்மாவோட மகன் சதர்ன் கலிபோர்னியாக்கு கார்ல பிசினஸ் ட்ரிப் போறாரு. நியூஸ்லலாம் வெள்ளம் வருதுன்னு போட்டாங்க.
அந்த அம்மா உடனே தெய்வ பாதுகாப்பு வார்த்தையை பேசுனாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சது. அதுக்கப்புறம் அவரோட மகன் கிட்ட இருந்து கால் வந்தது. அம்மா, பிசினஸ்ல சின்ன தாமதம், அதனால நான் இன்னைக்கு கிளம்பலன்னு சொன்னாரு. ஆனா அவர் கிளம்பிருந்தா வெள்ளத்துல மாட்டிருப்பாரு. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போக நினைச்சாங்க. ஆனா பயத்துல ஐயோ ஏதாவது தடங்களாயிருமோன்னு திரும்ப திரும்ப நினைச்சாங்க. அப்ப என்னாச்சுன்னா அவளுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போய் ரொம்ப தலைவலி வந்துருச்சு. ஆத்தர்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணிட்டோன்னு கேட்டா. ஆத்தர் சொன்னாங்க, கடவுளோட பர்ஃபெக்ட் பிளானை எதுவுமே தடுக்க முடியாதுன்னு. அந்த பொண்ணு நம்பிக்கையோட ரெடியானா. அவளுக்கு தலைவலி இருந்தாலும் நம்பிக்கையோட பார்ட்டிக்கு போறதுக்காக எல்லாமே தயார் பண்ண ஆரம்பிச்சா. நைட்டுக்குள்ள தன்னோட உடம்பு சரியாகும் நினைச்சா. சூரியனை கண்ட பனி போல அவளோட உடம்பு சுகமாச்சு. நம்ம வார்த்தைகள் தான் நமக்கு வாழ்க்கைய அமைச்சு தருது. ஒரு மனுஷன் எங்க போனாலும் அட்ராக்ஷனா இருப்பாரு. என்னன்னா அவர் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துல உற்சாகமா இருப்பாரு. மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா நீங்க ஏதாவது விஷயத்துல ஆர்வமாயிருங்க. ஆத்தர் இங்க டிரான்ஸ்மியூட்டேஷன் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த உலகத்துல சக்தி அழிக்கவே முடியாது, ஆனா மாத்தலாம். அதான் டிரான்ஸ்மியூட்டேஷன். உங்ககிட்ட ஒரு குழப்பமான நெகட்டிவ் எனர்ஜி வரும்போது அதை திரும்ப திரும்ப யோசிச்சு கவலைப்படாம அதை ஒரு நேர்மறை சக்தியா மாத்துங்க. இது ஒரு மென்டல் மேஜிக் மாதிரி. தோல்வியை வெற்றியா மாத்துங்கன்னு சொல்றாங்க ஆத்தர். பல பேரு தோல்வி வந்தா என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு உட்காந்துடுறாங்க. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா அந்த தோல்விதான் உங்க வெற்றிக்கான ரா மெட்டீரியல். ஒரு தோல்வி வருதுன்னா அந்த வழி சரியான வழி இல்லைன்னு அர்த்தம். அதை தைரியமா எதிர்கொண்டு இது என்னை இன்னும் பெரிய வெற்றிக்கு தயார் பண்ணுதுன்னு நினைக்கும் போது அந்த தோல்வின்னு சொல்ற பித்தளை தங்கமா மாறுது. வருத்தத்தை குறித்து பேசுறாங்க ஆத்தர். இது ரொம்ப அருமையான கருத்து. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கல, இல்ல ஒரு டீல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம மனசு வெறுத்து போயிருவோம். ஆத்தர் சொல்றாங்க, ஒரு கதவு மூடினா இன்னொரு பெரிய கதவு திறந்துதான் இருக்கும். நீங்க கடவுளே இந்த ஏமாற்றத்தை எனக்கு ஒரு சந்தோஷமா மாத்தி கொடுன்னு சொன்னா உங்க உள்ளுணர்வு உங்களை முன்னாடி கிடைக்க நினைச்ச விஷயத்தை விட 10 மடங்கு நல்லதான விஷயத்துக்கு கொண்டு போகும். ஆத்தர் சொல்றாங்க, மக்களோட எனர்ஜி எப்போ வேஸ்ட் ஆகுதுன்னா மத்தவங்கள பத்தி இந்த பொண்ணு இப்படி அந்த பையன் அப்படின்னு பேசும்போதுதான். இது உங்க சக்திய விரயம் பண்ணும். புறம் பேசுறதை நிறுத்திட்டு அந்த நேரத்துல நான் என்னை எப்படி இன்னும் திறமையாக்கிக்கலான்னு யோசனை பண்ணா நீங்க சுய நிறைவு நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். மத்தவங்களை ஜட்ஜ் பண்ற நேரத்தை உங்க டிவைன் பிளானை கண்டுபிடிக்க உபயோகிங்க. டிரான்ஸ்மியூட்டேஷன், மாற்றுதல் என்கிற மேஜிக் உங்க கையில இருக்கு. உங்க லைஃப்ல ஒரு தோல்வி வருதா, அது தைரியமா பார்த்து இது என் வெற்றிக்கான முதல்னு நம்புங்க. ஒரு விஷயம் கிடைக்காம போயிடுதா, வருத்தப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. மத்தவங்களை பத்தி காசிப் பேசுற நேரத்தை உங்களை நீங்களே செதுக்குற நேரமா மாத்துங்க. நீங்க ஒரு டிவைன் ஆல்கமிஸ்டா மாறினா உங்க வாழ்க்கையில வெற்றி எப்போ உங்க பக்கம்தான் இருக்கும். 9th சாப்டரோட சுருக்கம் இதுதான். வாழ்க்கைங்கிறது ஒரு கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி. நீங்க சரியான வார்த்தையை போட்டாதான் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். என் கையில காசு இல்ல, எனக்கு உடம்பு முடியலன்னு தப்பான வார்த்தைகளே போட்டா உங்க பசில் தப்பாயிரும். உங்க வார்த்தை தான் உங்க உலகம். வார்த்தையை மாத்துங்க, உங்க உலகமே மாறும். உடம்பு வெயிட்ட குறைக்க எப்படி டயட் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பேசுற வார்த்தைகளுக்கும் நம்ம டயட் இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தையை தான் நீங்க சாப்பிடுறீங்க. நெகட்டிவ் ஐடியாஸ்னு சொல்ற ஜங்க் ஃபுட்டை தூக்கி போட்டுட்டு அஃபர்மேஷன்ஸ்ங்கிற நல்ல உணவை உங்க மனசுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை கிளீன் பண்ணும். எந்தூசியாசம்னா கடவுளால் ஈர்க்கப்பட்டவர்னு அர்த்தம். இது ஒரு தெய்வ நெருப்பு. பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா முதல்ல உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கு உற்சாகம் வேணும். கடை எம்டியா இருக்குன்னு வருத்தப்படாம இன்னைக்கு பெரிய கூட்டம் வரும்னு உற்சாகத்தோட கடையை திறந்தா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட் மாதிரி வருவாங்க. இந்த சாப்டரோட ஹீரோவே டிரான்ஸ்மிட்டேஷன் தான். உங்ககிட்ட வர்ற எல்லா நெகட்டிவ் விஷயத்தையும் பாசிட்டிவா மாத்துங்க. தோல்வி வந்தா அதை வெற்றிக்கான முதலாக்குங்க. ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னா இதை விட பெருசா எனக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்புங்க. மத்தவங்கள பத்தி கதை பேசுற நேரத்தை உங்களை பர்ஃபெக்ட் பண்ண யூஸ் பண்ணுங்க. ஃப்ளோரன்ஸ் கோவல்ஷனோட த பவர் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்ட் ஒரு புக்கு மட்டும் இல்ல, இது ஒரு சக்சஸ் மேனுவல். இந்த புக்கை கேட்டு முடிக்கிற உங்களுக்கு என் வாழ்க்கை இனி என் கையில தானே ஒரு நம்பிக்கை வரணும். இந்த 9 சாப்டர்ஸ்ல நம்ம கத்துக்கிட்ட ஒரே ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? உங்க வார்த்தை தான் உங்க உலகம். உங்க கையில ஒரு பெரிய மந்திரக்கோள் இருக்கு, அது உங்க நாக்கு தான். நீங்க முடியாதுன்னு சொன்னா உலகம் உங்களுக்கு தடைகளை தான் தரும். அதே எனக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொன்னா சிங்கம் கூட நாய்க்குட்டியா மாறும். ஜெஹோசபாத் மாதிரி சண்டை போடாம நில்லுங்க. உங்க வெற்றி உங்ககிட்ட இருக்கும். இந்த புக் ஒரு எக்ஸாக்ட் சயின்ஸ். நீங்க உங்க உள்ளுணர்வை கவனிக்க ஆரம்பிங்க. கவலை வரும்போது ஸ்டாப்னு சொல்லுங்க. பயம் வரும்போது அதை எதிர்த்து நடங்க. எது நடந்தாலும் இது என் நல்லதுக்கு தான மாற்றத்தை பண்ணுங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு நல்ல தோட்டம் மாதிரி. அதுல பயங்கிற கலை செடிகளை பிடுங்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கைங்கிற விதைகளை விதைங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி மற்றும் மன நிறைவுங்கிற கனிகள் கிடைக்கும். இப்ப இதை கேட்டு முடிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபைனல் அஃபர்மேஷனை சொல்ல போறேன். என் வாழ்க்கையில தடைகள் எல்லாம் விலகிருச்சேன். என்னோட டிவைன் பிளான் இப்போ ஆரம்பிச்சிருச்சேன். நான் இப்ப ஆரோக்கியமா செல்வ செழிப்போட அன்பு மற்றும் நிறைவான வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறேன். என்னோட உள்ளுணர்வு மூலமா கடவுள் எப்பவும் எனக்கு துணை இருப்பார். இந்த புக்கை பத்தின உங்க கருத்துக்களையும் உங்க ஸ்ட்ராங்கான அஃபர்மேஷனையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.